கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 4வது வாரத்தில் 2வது ஆராதனையில் தேவ சத்தம் கேட்க வந்திருக்கிற தேவ ஜனங்களாகிய உங்களை அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஏதேனில் ஒரு கர்த்தருடைய சத்தம் தொனித்தது. என்ன கேட்டார் தெரியுமா? எங்கே இருக்கிறாய் அப்படி கேட்டார். அப்போ தேவன் எந்த இடத்துல வருகிறாரோ அந்த இடத்துல அவருடைய சத்தம் தொனிக்கும். சங்கீதம் 23:9 வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். அந்த அதிகாரம் முழுவதுமே கர்த்தருடைய சத்தம் 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 என்று எழுதியிருக்கு. அப்போ இன்றைக்கும் தேவனுடைய சத்தம் நம் நடுவில் பிரத்யட்சணமாய் அது வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் சத்தத்தை கேட்க ரெடியாக வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவரே என் கூட பேசுங்க, உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும், உங்கள் சித்தத்தை நான் அறியணும், உங்கள் உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும், உங்கள் ஆவியானவர் எதை விரும்புகிறாரோ அதை நான் செய்யணும்னு சொல்லி உங்கள் மனசை திறந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் கட்டாயம் உங்கள் நடுவில் தொனிக்கும். அதுக்காக தான் ஜெபித்து ஆயத்தமாக இருக்கிறோம். நேற்று மாலை காத்திருப்பு ஜெபத்தில் ஒரு காரியத்தை நாங்கள் மையமாய் வைத்து ஜெபம் பண்ணினோம். அது என்னன்னா, தேவன் இன்றைக்கு உங்களை சந்திக்கணும், தேவன் சபையை சந்திக்கணும். சந்திப்பு அது அற்புத சந்திப்பாய் மகிமையின் சந்திப்பாய் மாறணும். அதுதான் மைய பொருள். தேவன் உங்களை சந்திக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அவர் சந்திக்க வந்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அவரை சந்திப்பதற்கு என்ன வைக்கணும்? ஆயத்தமாகணும். மனதளவில் நீங்கள் ஆயத்தமாகணும், உணர்வு அளவில் நீங்கள் ஆயத்தமாகணும், உள்ளத்தளவில் நீங்கள் ஆயத்தமாகணும். அவர் பேசும் பொழுது கர்த்தாவே சொல்லும், அடியேன்னு கேட்குறேன்னு நீங்கள் மனதை திறந்து சொல்லணும். சரி, போவோமா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே? வாசிப்போம். ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வார்த்தை. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ப்ராப்பர்ட்டிக் வேர்டு, தீர்க்கமான தெளிவான திட்டமான வார்த்தை. எல்லாருமே இதை நீங்கள் உட்கொண்டு இதன்படி நீங்கள் ஓட்டத்தை ஓடணும். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தில் தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை இந்த இடத்துல அழகாய் தேவனுடைய வார்த்தையே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சத்தம் உண்டாயிற்றான். அந்த சத்தம் என்ன காரியத்தை சொன்னது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அப்போ ஆண்டவருடைய சத்தம் வருது. என்ன சொல்லிக்கிட்டு வருதா? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று சொல்லி உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய இருதயம், மனசு, உணர்வு, எண்ணம், ஏக்கம் எல்லாம் அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். அறுவடைக்கு வயல்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் விளைஞ்சிருக்குது. ஆனால் அறுக்கிறதற்கு, களஞ்சியத்தில் சேர்க்கிறதற்கு, கோதுமையை பிரித்து எடுப்பதற்கு இன்னைக்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறார். அதனால தான் அறுப்புக்கு எஜமானன் வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்க. வருதா? வேண்டிக் கொள்ளுங்க. அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி பிதாவை வேண்டிக் கொள்ளுங்க. இது ரொம்ப என்னுடைய இருதயத்தை அசைத்த ஒரு வார்த்தை. கர்த்தர் சொல்றாரு, நான் யாரப்பா அனுப்புவேன், ஏன் காரியமா யாரு போவா? இன்னைக்கு எல்லாருமே ஒரு பக்கம் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சிலர் பிள்ளைகள் படிக்க போய்கிட்டு இருக்காங்க, சில பிள்ளைகள் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க, சில பிள்ளைகள் தொழிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க, சில பிள்ளைகள் பலதரப்பட்ட காரியத்தில் தங்களை உட்படுத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். வீண் அலுவலர்காரர்களாய் சுற்றி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். தீத்துக்கு பவுல் எழுதும் பொழுது அநேக தற்பிரியராயும் பணப்பிரியராயும் அகந்தியுள்ளவர்களாயும் இருமார்ப்புள்ளவர்களாயும் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. கடைசி காலத்தில் தற்பிரியர்கள், பணப்பிரியர்கள், இருமார்ப்புள்ளவர்கள், அகந்தை உள்ளவர்கள்,
சுகபோக பிரியர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு மாலை, வஸ்திரம், அந்த அங்கி வஸ்திரங்கள், காவி வஸ்திரங்களை அணிந்து கொண்டு தேவ பக்தியின் வேஷம். வெளியில் பார்த்தா ஆட்டுக்குட்டியின் வஸ்திரம், உள்ள பார்த்தா ஓநாயினுடைய இருதயம். தேவ பக்தியின் வேஷம். ஆனால் தேவனுடைய பலனை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய கிருபைகளை மறுதலிக்கிற ஜனங்கள். உள்ள பார்த்தா கர்த்தர் இருக்க மாட்டார், வெளியில் பார்த்தா மாயக்காரர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பரலோகத்துக்கு நீங்களும் போக மாட்டீங்க, போகிறவங்களையும் விட மாட்டீங்க. சந்தைகளில் வந்தனங்களை நாடுகிறீங்க. மனுஷரால் ரபி ரபி, போதகரே போதகரே என்று அழைக்கப்பட விரும்புகிறீங்க. ஆனால் நீங்களும் போக மாட்டீங்க, போகிறவங்களையும் விட மாட்டீங்க. இங்கே பாருங்க, தேவன் எவ்வளவு அங்கலாய்க்கிறார் பாரு. யாருப்பா என் காரியமாய் போவா? இன்னைக்கு எல்லாம் போகிறவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு தான் போகிறாங்களே ஒழிய, ஒருத்தராவது எந்திரிச்சு காலையில் கர்த்தருடைய வேலையை இன்னைக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு நம்மில் இங்கே இருக்கிற எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்னு நமக்கு தெரியலை. ஆனால் கர்த்தர், நீ எங்கே போகிறீங்கிறது அவருக்கு முக்கியம் இல்லை, அவருக்காக நீ போறியா என்பது தான் முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதத்தில் பாருங்க, தேவன் என்னென்ன 4 காரியம் இந்த வசனத்தில் இருக்கு. யாரை அனுப்புவேன், யாரு போவா? அவர் கேட்குறாரு, இந்த கூட்டத்தில் யாரை நான் அனுப்புறது? இந்த கூட்டத்தில் இருக்கிற யார் எனக்காக போவா? அருமையானவர்களே, ஒரு சத்தம், அவருடைய சத்தம் நம்மளை நோக்கி வருது. யாரு என் காரியத்தை செய்யறது? யாரு எனக்காக திறப்பில் நிற்கிறது? யாரு? வார்த்தை சொல்லுது, திறப்பிலே நிற்க ஒரு மனுஷனை தேடினேன். ஒருத்தரை தான் தேடுறாரு. யாராவது ஒருத்தர் போய் திறப்பில் நிற்கணும். ஒரு உண்மை கதையா அல்லது வேடிக்கை கதையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் கேட்ட காலத்துலேருந்து இந்த கதை இருக்கு. ஒரு சின்ன பையன் ஸ்கூல் முடிஞ்சு வருகிறான். அவன் இருக்கிற ஊர் ஒரு பெரிய டேமுக்கு பக்கத்தில் அந்த ஊர் இருக்கு. அவன் மாலை வேளையில் பள்ளிக்கூடம் முடிந்து வருகிற பொழுது டேமில் விரிசல் ஏற்பட்டு அந்த விரிசல் வழியாக தண்ணீர் கசிந்து வந்து கொண்டு இருக்குது. அந்த பையன் பார்க்குறான், மேலே டேம் இருக்கு, கீழே ஊர் இருக்கு. டேமில் விரிசல் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த விரிசல் அதிகமாயிரும். டேமில் இருக்கிற எல்லா தண்ணியும் ஊருக்குள்ளே பாஞ்சிரும். ஊரில் இருக்கிற அப்பாவி ஜனங்கள், நிறைய வயது முதிர்ந்தவர்கள், நடக்க முடியாதவர்கள், குருடர்கள், செவிடர்கள், குழந்தைகள், பாலகர்கள், இன்னும் அநேகர் அந்த தண்ணியில் அடித்து கொண்டு போகப்பட்டு இறந்து போயிடுவாங்க. இதை அந்த பையன் பார்த்த உடனே, இப்போ செய்தியை ஊருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நேரம் இல்லை, தண்ணி அதிகமாகி விரிசல் ஆகிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. இந்த செய்தியை அங்கே போயிட்டு வரலான்னு கொண்டுட்டு போனால் அதுங்காட்டி உடஞ்சிரும். இப்போ என்ன செய்யறது? அந்த பையன் யோசிக்கிறேன், நான் போய் அங்கே சொல்லிட்டு வரங்காட்டியும் டேம் உடஞ்சிரும். அதனால் நான் இப்போ போவதற்கு நேரமல்ல, இந்த டேமில் இருக்கிற அந்த ஓட்டையை நான் தான் அடைக்கணும். அதுக்கு என்ன செய்யறது? மம்பட்டி இல்லை, கரைச்சட்டி இல்லை, கல் இல்லை. கடைசியில் அவன் நினைக்கிறான், தான் உயிரையே கொடுக்க அவன் தியாகமாய் தண்ணிக்குள்ளே குதிச்சான். நேராக போய் அந்த ஓட்டைக்குள்ளே தன் தலையை வைத்து அப்படியே இருந்தான். கொஞ்ச நேரத்தில் அவனுடைய உயிர் போயிருச்சு. ஏன்னா அவன் உள்ள தலையை விட்டுட்டான், ஓட்டையை அடைச்சிட்டான். அந்த ஓட்டையை அடைச்சதுனால டேமில் இருந்து கசிந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுச்சு. ஆனால் பையன் இறந்துட்டான். சாயந்தர நேரம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வெல்லாத பையனை தொலைவிக்கிட்டு எல்லாரும் போகிறாங்க. அப்போ டேமில் பார்த்தா ஒரு ஓட்டைக்குள்ளே ஒரு தலை தெரியுது. அது யார் தலைன்னு எடுத்து பார்த்தா அந்த பையனுடைய தலை. இது ஒரு வரலாறா உண்மை சம்பவமானு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஊருக்காக ஒரு மனிதன், ஒரு பையன் தான் உயிரை கொடுத்தான். அதனால தான் அந்த ஊர் பாதுகாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, இந்த உலகத்தில் அழிந்து கொண்டு இருக்கிற இந்த ஜனத்திற்கு, அழிவை நோக்கி தீவிரித்து கொண்டு இருக்கிற இந்த ஜனத்திற்கு, அழிவை கண்ணு முன்னாடி பார்த்தும் அந்த பாதையில் போய் கொண்டு இருக்கிற மக்களுக்கு என் நாமத்தை சொல்ல, என் பெயரை சொல்ல, பரிசுத்தத்தை சொல்ல, பரலோகத்தை சொல்ல, சத்தியத்தை சொல்ல, உண்மையை சொல்ல, உத்தமத்தை சொல்ல, என்னுடைய தியாகமான இரத்தத்தை சொல்ல ஒரு மனுஷனை நான் தேடுகிறேன்.
ஒரு மனுஷனை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த மனுஷன் யார்? கர்த்தர் கேட்குறாரு பாருங்க, ஒரே கேள்வி தான், யாரை நான் அனுப்புவேன்? இப்போ அந்த மனசுக்குள்ளே சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு ஏசையா என்ன சொன்னார் தெரியுமா? ஒரே வரியில் கடைசியில் பாருங்க, இதோ அடியேன் இருக்கிறேன், என்ன அனுப்பு. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல அப்படி ஒரு மனதளவில் மாறுறீங்க? ஆண்டவரே, நான் போக ரெடிப்பா, எங்கே வேணாலும் போய் உன்னை பற்றி சொல்ல நான் ரெடி. இதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். அன்னைக்கு சாமுவேலுக்கிட்ட கர்த்தர் பேசும் பொழுது சாமுவேல் சொன்னார், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்குறேன். சவுலை கர்த்தர் சந்திக்கிறாரு முதல்ல. அது ஒரு வார்த்தை இருக்கு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சிலுவையில் போகிறதுக்கு முன்னாடி இயேசுவை கன்னத்தில் அடிக்கிறாங்க. இயேசு கேட்குற, ஏன் என்னை அடிச்சிங்க? தகாததை நான் ஒப்புவித்தது உண்டானால் நீங்கள் தகாத காரியத்தை செய்யலாம். நான் அப்படி எதுவுமே சொல்லி எதுக்கு என்னை அடிக்கிறீங்க? இவனை பார்த்து கேட்குறாரு, ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிற? இன்னைக்கு நாமும் கூட நான் முழங்கால் போட்டிருக்கப்ப இந்த 2 சத்தம் என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு சத்தம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். நீங்கள் என்னை அடிக்கிறீங்க, வார்த்தையால், பேச்சால், நடத்தையால், குணத்தால், சிந்தையால் நீங்கள் என்னை அடிக்கிறீங்க. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் இன்னும் நம்ம அவரை துன்பப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அவர் வேலையை நம்ம செய்யலைன்னா அவர் எப்படி சந்தோஷப்படுவார்? பாருங்களே, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாரும் எடுப்போம். கர்த்தருக்கு மகிமையாய். தயவுசெய்து வசனங்களை நம்ம பார்க்கணும், வசனங்களை வாசிக்கணும். வசனம் தான் நம்மளோடு பேசும். 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அவர்களும் போனார்கள். 3வது வசனம். 3ஆம் மணி வேளையிலும் அவர் புறப்பட்டு போய் கடைத்தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள். 1வது வசனம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். வேலை ஆட்களுடன் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். அதிகாலையிலும் அனுப்பினான், 3ஆம் மணி வேளையிலும் அனுப்பினான். 5வது வசனம். மறுபடியும் 6ஆம் மணி வேளையிலும் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 6வது வசனம். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கு சும்மாதானே நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்தை எஜமானன் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரையும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அனுப்ப அதிகாலையில் எஜமானன் புறப்பட்டார். அப்போ அதிகாலையிலேயே புறப்பட்டு போய் வேலைக்கு ஆட்களை அனுப்பினாராம். ஒரு 100 பேரையோ 50 பேரையோ 1000 பேரையோ 1,00,000 பேரையோ 10,00,000 பேரையோ எவ்வளவோ பேர்களை முதல்ல அதிகாலையில் அனுப்பினார். அவர்களும் வேலைக்கு போனார்கள். ஆனால் வேலை முடியலை, வேலை இன்னும் குறை இருக்கிறது. தேவன் எதிர்பார்த்த பணி நிறைவு அடையலை. அதை பார்க்கிறாரு. போனவர்கள் இன்னும் வேலையை முடிக்கலையே. அடுத்து என்ன பண்ணுகிறாரு? 3ஆம் மணி வேலைக்கு வருகிறாரு. வந்து இப்பொழுது எல்லாத்தையும் போய் திரும்பவும் போய் என்ன பண்ணுறாரு? 3ஆம் மணி வேலையிலும் போய் ஆட்களை அனுப்புகிறாரு. அந்த வேலையும் முடிவடையலை. 6ஆம் மணி வேலையிலும் போய் ஆட்களை அனுப்புகிறாரு. அவர்களும் வேலையை முடிக்கவில்லை. 9ஆம் மணி வேலையிலும் ஆட்களை அனுப்புகிறாரு. அவர்களும் வேலையை முடிக்கவில்லை. இன்னும் வேலை இருக்குது. இப்போ 11ஆம் மணி வேலைக்கு வந்துட்டாரு. இப்பயும் ஆட்களை அனுப்புகிறார். சும்மா நிற்கிறவர்களாம். எதுக்கு அனுப்புகிறாரு? தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்ய. இப்போ நாமும் இந்த உலகத்தில் கர்த்தருடைய வேலையை செய்ய மோசையை அனுப்பினார், யோசுவாவை அனுப்பினார், சாமுவேலை அனுப்பினார், எரேமியாவை, ஏசையாவை, எசேக்கியேலை, சகரியாவை, நாகூமை,
பரிசுத்தவான்கள் அத்தனை பேரையும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் வேலை முடியலை. கர்த்தர் சொல்றாரு, இன்னும் அறுவடை மிகுதி. ஜனங்கள் பெருகிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு இந்தியா நாட்டினுடைய மக்கள் தொகை ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ இந்திய நாட்டில் 100 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இருக்காங்க. முழு உலகத்தில் எத்தனையோ மில்லியன் ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னும் இந்தியாவினுடைய சதவீதத்தின்படி பார்த்தா இந்தியாவில் கர்த்தருடைய ஜனங்கள் சில சதவீதங்கள் தான் இருக்கிறார்கள். இன்னும் அறியப்படாமல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ சதவீதம் இன்னும் கர்த்தரை அறியவில்லை, மெய் தெய்வனை தெரியவில்லை, பரலோகம் இருக்கிறது தெரியலை, பரிசுத்தங்கிறது தெரியலை, நித்திய ராஜ்யம் என்பது தெரியலை. அப்போ கர்த்தர் இன்னைக்கு அங்கலாய்க்கிறாரு. நீங்கள் வாரம் வர்றீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க, கை தட்டுறீங்க, ஆனால் என் வீடு பாழாக கிடக்குதே. ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆகாய எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். அங்கே தேவனுடைய அங்கலாய்ப்பை பாருங்களே. தேங்க்யூ. 1090 பக்கம். தேங்க்யூ லார்ட். 4வது வசனத்தை வாசிக்கலாமா? இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா? எடுத்துட்டீங்களா? 1090 பக்கம். இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவருக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, மச்சு பாவப்பட்ட வீட்டில் குடியிருக்கிற காலமாக இது. என் வீடு பாழாக கிடக்குது, என்னுடைய ஆலயம் வெறுமையாக கிடக்குது, என்னுடைய ஆலயத்துக்கு வர வேண்டிய இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வராமல் வெளியில் சுற்றி கொண்டு இருக்கிறாங்க, அறியப்படாமல் இருக்கிறாங்க. நீங்கள் கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாசித்தா, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்காவிட்டால் எப்படி அவர்கள் பரலோகத்திற்கு வருவார்கள். அப்போ அனுப்பணும், அனுப்புகிறவங்க போய் சொல்லணும், சொல்கிறவங்க சொன்னால் தான் கேட்குறவங்க கேட்பாங்க, கேட்டால் தான் நம்புவாங்க, நம்புனா தான் விசுவாசம் வரும், விசுவாசித்தா தாங்க அவங்க பரலோகத்துக்கு வருவாங்க. அப்போ எத்தனை ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா? திடீர்னு ஒரு ஆத்மா வந்துடாது, அந்த ஆத்மாவுக்கு சொல்வதற்கு ஒரு ஆள் போகணும். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மகிட்ட தான் சொல்கிறாரு, ஏன் காரியமாக யார் போகிறது? நீ போனால் தானே அவங்களுக்கு சொல்ல முடியும், நீ சொன்னா தானே அவங்க கேட்பாங்க. வேதம் சொல்லுது, ஞானம் தெருவில் இருந்து கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தம் இடுகிறது இல்லையோ. இயேசு பிரசங்கிக்கும் பொழுது என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பொழுது என்ன பிரசங்கம் பண்றார்? பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. யாருக்கு சொல்றாரு? விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும், ஆகையால் நல்ல கனிகளை கொடுங்க, இல்லாட்டி பதரையோ அக்னியில சுட்டெரிப்பாரு. அப்ப யோவான் ஸ்நானகனும் அதே பிரசங்கம் தான் பண்ணாரு, மனம் திரும்புங்க. இயேசுவும் அதே பிரசங்கம் தான் பண்ணினாரு, மனம் திரும்புங்க. அப்போஸ்தலர்களை கர்த்தர் அனுப்பும் பொழுதும், அப்போஸ்தலர்கள் 12 பேரும் போய் பிரசங்கம் பண்ணும் பொழுதும் இதே பிரசங்கம் தான் பண்ணினாங்க, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. சொல்றவங்க சொன்னா தாங்க தவறு என்பதே தெரியும். சொல்றவங்க சங்கடப்பட்டா எப்படிங்க அவங்களுக்கு தப்பு தெரியும்? புஸ்தகம் கையில் கொடுத்துட்டா பிள்ளைகளுக்கு புரியாதுங்க. ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை கந்தாக என்பவனுக்கு மந்திரி உட்கார்ந்து புஸ்தகத்தை படிக்கிறான், ரதத்தில் உட்கார்ந்து. அவன் ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை அவன் படித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஒன்றுமே அவனுக்கு புரியலை. தீர்க்கதரிசி யாரை பற்றி சொல்கிறாருன்னே அவனுக்கு தெரியல. படிக்கிறான், கதை புஸ்தகம் மாதிரி படிக்கிறான். அப்போ கர்த்தர் பிலிப்புக்கிட்ட சொல்கிறாரு, நீ அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள், அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், நீ அவனோடத்தில் போய் பேசுன்னு சொல்லும் பொழுது அவன் ஓடி ரதத்தில் ஓடுறான்.
அந்த ரதத்தோடு ஓடுற ரதம் எவ்வளோ வேகமாக போகும். அந்த ரதத்தோடு ஓடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரதங்கிறது 4-5 குதிரைகள் பூட்டி ஓடக்கூடிய வேகத்தில் ஓடும். அப்போ பிலிப்பு அந்த ரதத்தோடு போய் சேரணும்னா என்ன ஓட்டம், உயிரை பணையம் வச்சு ஓடணும். ஓடும் பொழுது பார்த்தா அவன் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவனு கூட ஓடுறேன். ஓடும் பொழுதே கேட்குறேன், இந்த புஸ்தகத்தில் படிக்கிறியே ஏதாவது உனக்கு புரியுதா? அப்போ அவன் கேட்குறான், ஒருவன் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி புரியும்? இப்போ இதிலிருந்து கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறாரு, நீ சொல்லாட்டா எப்படி ஜனங்களுக்கு புரியும்? வேதம் சொல்லுது, ஒரு ஊழியக்காரன் போதக சமர்த்தனாக இருக்கணும். கரெக்டான நேரத்தில் ஏற்ற வேளையில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்திற்கு சமானம். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடு, ஏற்ற நாளில் அதனுடைய பலனை நீ காண்பாய். என்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் வராது, அது நான் விரும்பின காரியத்தை செய்து முடிச்சுட்டே வரும். இப்போ அந்த வார்த்தையை கரெக்டாக கேட்குறேன், ஏதாவது புரியுதா? அவன் சொல்கிறான், ஒருத்தரும் எனக்கு சொல்லலப்பா, புரிய மாட்டேங்குது. தீர்க்கதரிசி யாரை பற்றி சொல்கிறார்? நீ ஏறி என் கூட உட்கார், முதல்ல ரதத்தில் உட்கார். இப்போ ஓடுனவனை உட்காருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எதற்காக அவனுக்கு உட்கார வாய்ப்பு கிடைச்சிச்சு? அந்த ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்வதற்காக. ரதத்தில் உட்காந்து ஓய்வெடுப்பதற்காகவோ குளிர்காற்று வாங்குவதற்காகவோ அல்லது கொஞ்ச நேரம் கை முடக்கி கொண்டு தூங்குவதற்காகவோ அல்ல, அந்த கொஞ்ச நேரத்திற்குள்ள ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணுவதற்காக அவனுக்கு அந்த ரதத்தில் உட்கார்ற ஒரு வாய்ப்பை கர்த்தர் அனுமதித்தார். உட்கார்ந்த உடனே கரெக்டாக சொல்கிறான். எதை குறித்து? இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டுக்குட்டி, அவர் தான் இரட்சகர், அவர் தான் மேசியா, அவர் தான் பரலோகத்தால் அனுப்பப்பட்டிருக்கிற பிதாவின் குமாரன் என்கிற அந்த சுருக்கமான செய்தியை ரத்தின சுருக்கமாக அந்த கந்தாக மந்திரிக்கு சொன்ன உடனே அவன் கேட்குறான், தண்ணீர் இருக்கிறதுல வந்து, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு என்ன தடை? பார்த்தீங்களா, ஒரு ஆத்மாவை கொஞ்ச நேரத்திற்குள்ளாக ரதத்தில் ஏறி ரதத்தில் இறங்குவதற்குள்ளாக ஒரு ஆத்மா ஆதாயம் செய்து அந்த ஆத்மாவுக்கு பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தான். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. அப்போ ஆத்மா ஆதாயம் உடனே நம்ம செய்யலாம், ஆனால் நமக்கு மனசு இருக்கணும். ஓட வேண்டிய இடத்துக்கு ஓடணும், உட்கார வேண்டிய இடத்துல உட்காரணும். எசேக்கியேலை பார்த்து சொல்கிறாரு, 390 நாள் குப்புறப்படு, ஒரு சாச்சுப்படு, இங்கிட்டு 40 நாள் இந்த பக்கம் ஒரு சாச்சுப்படு, தண்ணீர் அவுன்ஸ் கணக்காக குடி, இந்த மக்களுடைய அக்கிரமத்தை நீ சுமக்கணும். அப்போ 390 நாள் இப்படி படுத்து கிடக்கிறது சாதாரண காரியமா? அருமையானவர்களே, நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல படுத்திருக்க மாட்டீங்க, பிறண்டு படுத்தா தான் உங்களுக்கு தூக்கம் வரும். ஆனால் எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொல்கிறார், ஒரு சைடாகவே நீ 390 நாள் படுத்திருக்கணும். அது காரணம் என்னன்னா, அந்த மக்களுடைய அக்கிரமங்களை நீ சுமக்கணும். அப்புறம் திரும்பி 40 நாள் இங்கிட்டு படுக்கணும். மொத்தம் 430 நாள். ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கணக்கு, 430 வருஷம். அதை 430 நாளாய் உனக்கு நான் தருகிறேன். நீ ஒரு கழித்து படுத்து அவுன்ஸ் கணக்காக தான் தண்ணி குடிக்கணும். அப்போ அவன் ரெஸ்ட் ரூம் எப்போ போயிருப்பான்? அவன் எப்போ தன்னுடைய மற்ற காரியங்களை அவன் செய்திருப்பான்? 430 நாள் என்பது கிட்டத்தட்ட 1.25 வருஷத்துக்கு மேலே. ஒரு வருஷத்துக்கே 365 நாள் தான். ஆனால் 430 நாள் அவன் படுத்திருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோடைய ஆவிக்குரிய அர்த்தம், 430 நாளும் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு கழித்து விழுந்து பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறான். அருமையானவர்களே, இன்னைக்கு கேட்குறாரு ஒரு கேள்வி, ஏன் வீடு பாலா கிடக்குதே? இப்போ இந்த ஆலயம் பாருங்கள், எவ்வளவு ஜனங்கள் உட்கார வேண்டிய ஜனங்கள்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க, எங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க? உனக்கு தெரியும் எங்கே போகிறாங்கன்னு. நான் சொல்ல வேண்டியது கிடையாது. ஒன்றும் இல்லாத ஒன்றை, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்றை, பேசாத, நடக்காத, சுவாசிக்காத, சத்தமிடாத ஒன்றை ஜனங்கள் நாடி போய் கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, அவங்களுக்கெல்லாம் யாருப்பா சொல்கிறது? அவங்களுக்கெல்லாம் யார் திறப்பில் நிற்கிறது? அவங்களுக்காக யார் அழுகிறது? அவங்களுக்காக யார் உத்தரவாதம் செலுத்துறது? என்னுடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகுதே, அதுங்காட்டியும் நான் காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கணுமே. நான் காலையிலேயே அனுப்புனனே, அவங்களும் வேலை செய்யலையே. 3:30 மணி வேலையில் அனுப்புனனே, அவங்களும் வேலை செய்யலையே. 6 மணி வேலையில் அனுப்புனனே, அவங்களும் வேலை செய்யலையே. 9 மணி வேலையில் அனுப்புனனே, அவர்களும் வேலை செய்யலையே. நான் 11 மணி வேலையில் அனுப்பி இருக்கிறேனே, இவர்களாவது செய்வாங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறாரு.
ஆதியாகமத்திலிருந்து எல்லாத்தையும் தாங்க அனுப்புனார். ஆனால் வேலை முடியலைங்க. நம்ம கடைசி 11ஆம் மணி வேலையில் இருக்கிறோம். நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உன் வேலைக்கு நீ என்ன பிரயாசப்பட்டு ஓடுற, உன் வேலைக்கு என்ன நீ அக்கறை உள்ளவளாக இருக்கிற, உன் கணவனுக்கு சாப்பிடணும் சமைக்கணும்னு நடிச்சாமல் எந்திரிச்சு சமைக்கிற, துணிமணியை துவைச்சி கொடுக்குற, பிள்ளைகளை அவ்வளவு கரிசனையோடு நீ பராமரிக்கிற, உன் குடும்ப வேலைகளை நீ எவ்வளவு சுறுசுறுப்பாக செயல்படுற, அதெல்லாம் உன்னுடைய குடும்பத்துக்காக உன் பிள்ளைகளுக்காக நீ செய்கிறது. ஆனால் எனக்காக நீ பணிகளை எப்படி செய்கிற, என்னுடைய வேலையை நீ எவ்வளவு துரிதப்படுத்தி இருக்கிற, என்னுடைய வேலைகளுக்கு நீ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற. கர்த்தர் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்குறாரு, யார் என் காரியமாக போவா? ஒரு அருமையான வேடிக்கை கதை இருக்கு, மிக ஆச்சரியமான நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு கதை, நம்ம தெரிந்து கொள்ளணும். முற்காலத்துல எல்லாம் வீரமான ஆண்களுக்கு ராஜாக்கள் தங்களுடைய பெண்களை தானமாய் கொடுப்பார்கள். இது வரலாற்று புஸ்தகத்தில் இருக்கு. வீரமானவர்களாக இருக்கணும். ஒன்று காளைகளை பிடிக்கணும், அல்லது குதிரைகளை அடக்கணும், அல்லது முதலைகளை அந்த குளங்களில் குதிச்சு வெளியே வரணும், அல்லது பெரிய பெரிய கல்லுகளை தூக்கணும். இப்படி சாகச செயல்களை செய்கிறவங்களுக்கு தான் பெண்களை தானமாக பரிசாக கொடுப்பார்களாம். அப்போ அந்த ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு குமாரத்தி இருந்தாங்க. அந்த குமாரத்தியை வீரம் நிறைந்த ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. அதனால் தன்னுடைய பட்டணம் எங்கும் பறைமுறை சாற்றி வைத்தார். வீரமுள்ள ஆண் புத்திரர்கள் இந்த வாரம் வரணும், அவர்களுக்கு சில போட்டிகள் வைக்கப்படும். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளை நான் பரிசாக தருவேன். அவன் இனி வர்ற நாளில் இந்த நாட்டுக்கு இளவரசனாக இருப்பான், அவனைத்தான் நான் தேர்ந்தெடுக்க போகிறேன்னு பறைமுறை சாற்றினாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லா வாலிபர்களுமே வந்தாங்க. ஆனால் போட்டி என்னன்னா, அவங்க வச்சிருக்கிற ஒரு குளத்துக்குள்ளே குதித்து வெளியே வரணும். அந்த குளத்தில் லட்சக்கணக்கான முதலைகள் இருக்குது. அந்த குளத்தை கிராஸ் பண்ணி வெளியில் வந்துட்டோம்னா பெண்ணை பெற்றுக்கொள்ளலாம், நாட்டுக்கு ராஜாவாக மாறிடலாம். ஆனால் அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பரீட்சையோ முதலைகள் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்குள்ளே உள்ளே போய் குதித்து நீச்சடித்து வெளியில் வரணும். இந்த சாகச போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. இந்த பொண்ணு பார்க்குறா, அப்பா ஒரு போட்டி குதிரையை அடக்க சொல்லி, யானையை அடக்க சொல்லி, அல்லது மாட்டை அடக்க சொன்னால் அடக்கிறாங்க. முதலைக்குள்ளையில குதிக்க சொல்கிறாரு, எவன் குதிப்பேன்? இந்த பொண்ணு எதிர்பார்ப்போடு இருக்கு, யாராவது ஒருத்தனாவது குதிச்சு வந்து என்னை கல்யாணம் முடிப்பானா, என் ஆசை நிறைவேறுமா, என் எதிர்காலம் அமையுமா? பல கனவு எண்ணங்களோடு அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கிறா. அநேகருக்கு மருமகனாக, ராஜாவுக்கு மருமகனாக மாறணும்னு விருப்பம் இருக்கு மனசில். ஆனால் போட்டியில் உள்ளே போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா போன உயிர் போயிருமே. இத்தனை முதலே யார் ஜெயித்து வெளியே வர்றது? மருமகனாக மாறுறதுக்கு ஆசை, ராணியை திருமணம் முடிக்க ஆசை, எதிர்காலத்தில் தேசத்தை ஆளணும்னு ஆசை, நமக்கு மோட்சம் போகணும்னு ஆசை, வரங்கள் வேணும்னு ஆசை, வல்லமைகள் வேணும்னு ஆசை, வெளிப்பாடு வேணும்னு ஆசை, ஆண்டவருக்காக உலகம் பூரா போகணும்னு ஆசை. ஆனால் பிரச்சனைகளை சந்திக்க, போராட்டங்களை சந்திக்க, பாடுகளை சகிக்க, பாடுகள் வழியாய் போவதற்கு நமக்கு யாருக்குமே மனசு இல்லை. இதெல்லாம் எதுக்குப்பா ஊழியக்காரங்க செஞ்சுட்டு போகிறாங்க? நம்ம எதை வந்தோமா, ஒரு மணி நேரம் உட்காந்தோமா, நீட்டாக போயிட்டே இருப்போம். அவங்க அழைப்பு அது, நமக்கு அப்படி இல்லை. நம்ம எதை வந்தோமா உட்காந்தோமான்னு போனால், அப்படி நினச்சோம்னா பரலோகத்தில் மகிமையை நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் எல்லாத்துக்குமே ஆல்ட்ருக்கால் சொல்கிறாரு, ஏன் காரியமாக யார் போவான்? இப்போ திடீர்னு அங்கே பார்த்தா ஒரு பய குதிச்சுட்டான். எதிர்பார்க்கவே இல்லை. ராஜாவும் எதிர்பார்க்கல, ராணியும் எதிர்பார்க்கல, ஜனங்களும் எதிர்பார்க்கல. திடீர்னு ஒருத்தன் உள்ளே குதிச்சான், நீச்சல் அடித்தான், தடுமாறி வந்து கரை சேர்ந்துட்டான். கரை சேர்ந்த உடனே ராணிக்கு ஒரே சந்தோஷம், ஒருத்தன் வந்துட்டான்டான். அவனுக்கு மாலையை போடலான்னு பக்கத்தில் போகிறப்ப அவன் சொன்னான், மாலையை போட்டுறாதீங்க. ஏன்பா, நீ தானே குதிச்சு வந்துட்டேல, வெற்றி பெற்றுட்டியே, முதலையெல்லாம் ஜெயிச்சிருச்சே, உன்னை கண்டனு எல்லாம் முதலையும் ஓடிருச்சே, உனக்கு மாலை போட ஏன் தடை சொல்கிற? அப்போ அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நானாக குதிக்கலை, எவனோ ஒருத்தன் என்ன பண்ணிட்டேன், தள்ளி விட்டுட்டேன். தள்ளி விட்டதுனால நான் உயிர் தப்பிக்க அடித்த அடியில், நான் போட்ட சத்தத்துலையும் கையை காலை ஆட்டினதுலையும் முதல்ல பயந்து ஓடிருச்சு, நான் வந்துட்டேன். ஆனால் நான் ஆசையோடு குதிக்கலை.
உன் மேலே விருப்பத்தோடு நான் குதிக்கலை. என்னை யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டேன், தள்ளி விட்டுட்டேன். இன்னைக்கு ஊழியத்தில் கொள்ள பேர் தள்ளி விட்டுறாங்கங்க. நீ போ, நீ போ, நீ போ. ஆனால் இவங்க போக மாட்டாங்க. பிள்ளை பிறக்கும் பொழுது அண்ணாள் சொன்னால, ஒரு குழந்தை பிறந்தா உமக்கென்று நான் கொடுத்துட்றேன். சாமுவேல் நினச்சிருப்பான்ல, உன்னை யாருமா கொடுக்க சொன்னது, நீ உன்னையே கொடுக்கறத விட்டுட்டு என்னையே எதுக்கு கொடுத்த? நான் பாரு இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறேன், விளக்க அணைச்சிட்டு போயிடுறேன். சாமுவேல் அவன் பிள்ளையோடு அவன் படுத்து கிடக்கிறேன், நான் ரோட்டில் படுத்து கிடக்கிறேன், ஆலயத்தில் படுத்து கிடக்கிறேன், தெருவில் படுத்து கிடக்கிறேன். அவனுக்கு ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு சட்டை தான் கொண்டு போவாங்களாம். மித்த நாள் அவன் என்ன பண்ணினேன், எங்கே குளித்தேன், எங்கே தூங்குனேன், என்ன சாப்பிட்டேன், ஏலி கொடுத்தாத்தேன். இல்லாட்டி அவன் ஆலயத்தில் தான் படுத்து கிடந்திருப்பேன். வருத்தத்தோடு படுத்திருப்பேன், ரொம்ப நாள் அழுதுருப்பேன். எங்கள் அம்மா வாயிருக்க மாட்டாமல் சொல்லிட்டு என்னைய என் விருப்பத்தை கேட்காம, என் எண்ணத்தை கேட்காம, என் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டாங்களே, இப்போ நான் வந்து ஆலயத்தில் கிடக்கிறேனே அப்படின்னு நினச்சிருப்பேன். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு சத்தம், உங்களை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிக்கிறேன், பெருகவே பெருக பண்ணுகிறேன், நீ வலது பக்கத்தில் இடது எல்லாம் ரைட்டு தான். இப்படியே உன்னையே நான் ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த உலகம், இந்த பூமி, இந்த வானம், எப்போ தான் நீங்கள் போய் மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க? எப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க? எப்போ தான் மற்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவீங்க? உங்களுக்கு ஒருத்தர் சொல்லாட்டி நீங்கள் எப்படிங்க வந்திருப்பீங்க? யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொன்னதுனால தானேங்க நீங்கள் வந்தீங்க. நீங்கள் வருவதற்கு யாரோ ஒரு நபர் காரணம் தானே, நீங்களாக வரலையே. யாரோ ஒருத்தர் மூலியமாக தானே கர்த்தர் உங்களை இந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டுட்டு வந்தார். அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு என்னவா இருக்கணும்? கண்ணாக இருக்கணுங்க. யோபு சொல்கிறாரு, நான் அநேக பேருக்கு கண்ணாக இருந்தேன், காலாக இருந்தேன், கையாக இருந்தேன், வாயாக இருந்தேன், அநேகருக்கு நான் ஊன்றுகோலாக இருந்தேன், அநேகருக்கு நான் வெளிச்சமாக இருந்தேன். இருளில் என் கர்த்தருடைய வெளிச்சம் என் தலைமையில் பிரகாசித்தது. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஒருத்த கூட என் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்களே. நம்ம எந்திரிச்சு காலையில் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, நான் என்ன ஆண்டவரே செய்ய சித்தமாக இருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் நிறைய அறுத்து கொண்டு வந்தாலும் நான் ஊதி போடுகிறேன். வஸ்திரத்தை நீங்கள் உடுத்தியும் உங்களுக்கு குளிர் விடலை. கூலியை சம்பாதிக்கிறோன்னு பொத்தலான பையிலே போடுகிறான். நீங்கள் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீங்க. நம்ம எவ்வளோதான் விதைச்சாலும் அறுவடை கம்மியாக இருக்குது. என்ன காரணம்? எங்கேயோ நம்ம தேவ சித்தத்தை மீறி இருக்கிறோம். தேவ திட்டமில்லாத ஒரு வேலையை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தில் ஊழியக்காரர்களை அனுப்பக்கூடிய ஸ்தாபனம், மிஷினரி ஸ்தாபனம், ஊழியர்களை அனுப்பும் ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தில் ஒரு ஊழியக்காரரை பிரதிஷ்டை பண்ணி ஒரு தேசத்துக்கு அனுப்பினார்களா, போய் சேர்த்து ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி. அவர் புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லிட்டு இடையில போய் கால தாமதம் பண்ணினார். தன்னுடைய வீட்டு காரியங்கள், மனைவி காரியங்கள், பிள்ளைகள் காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டு தாமதம் பண்ணுறார். சில நாட்கள் தாமதிச்சிட்டார். இப்போ கடைசியில் பிரயாணத்தை மேற்கொண்டு குறிப்பிட்ட ஊருக்கு போயிட்டார். போன உடனே அவர் எந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கலாம், எந்த இடத்துல நம்ம இந்த ஊழியத்தை தொடங்கலாம் என்று சொல்லும் பொழுது, அவர் அன்னைக்கு அந்த ஊருக்குள்ளே போயிருக்கும் பொழுது ஒரு மரண சம்பவம் நடந்த வீட்டில் நிறைய ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக இருந்தார்கள். அப்போ அவர் நினச்சாரா, இந்த இடத்துல தொடங்கினா நல்லா இருக்கும், ஏன்னா கூட்டமாக ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த இடத்துல நம்ம சுவிசேஷத்தை ஆரம்பிக்கலான்னு அந்த மரித்தோர் வீட்டுக்கு பக்கத்தில் நின்று இயேசுவை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இயேசுவினுடைய அன்பை அவர் பிரசங்கித்தார். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கவனித்து கேட்டாங்க. ஆனால் அங்கு இருந்து ஒரு பெண் எழும்பி வந்து இந்த ஊழியக்காரருடைய சட்டையை பிடிச்சாங்களாம். அவர் கேட்டார, ஏமா என் சட்டையை பிடிக்கிறேன்? அப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சான், இன்னைக்கு சொன்ன இந்த வார்த்தையை நேற்று சொல்லியிருந்தேனா எங்கள் வீட்டுக்காரரு ஆண்டவரை அறிஞ்சிருப்பார்ல. இன்னைக்கு சொல்றிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கெல்லாம் நரகம், அக்கினி கடல்னு சொன்னேன்ல. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஏற்றுக்கொள்ளாமையே போயிட்டாரே, இதுக்கு யார் காரணம்? இந்த செய்தியை நேற்று நீ சொல்லியிருந்தேனா அவரும் ஏற்றுக்கொண்டுட்டு போயிருப்பாரே. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரருக்கு தரிசனம் கிடைச்சிச்சு. அந்த தரிசனத்தில் என்ன தரிசனம்னா, அவருடைய ஆவியை கர்த்தரை எடுத்துட்டு போனார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் அவருடைய ஆவியை விட்டார். அந்த ஆவியை விட்ட இடத்துல என்ன நடக்குதுன்னா, லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் உள்ள வருது வேக வேகமாக.
அதுக்கு போய் ஒரு குழியில் விழுகுது. அந்த குழி அக்கினி கடல், நரகம். அதுக்குள்ளே போய் அவர்கள் விழுகிறாங்க. அப்போ அந்த ஊழிய அந்த தரிசனத்தில் அந்த இடத்துக்கு போன அவர் போய் என்ன பண்ணுறாரு, தடுக்கிறார். போகாதீங்க போகாதீங்க, எனக்கு பின்னாடி குழி இருக்குது, பெரிய அக்கினி கடல் இருக்குது, பிசாசு இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறவங்களெல்லாம் உள்ளே விழுகிறாங்க, நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி அவர் தடுக்கிறார். ஆனால் அவங்க போய்கிட்டே இருக்காங்க. அவரை கையை ஒடிச்சு விட்டுட்டு, காலை தள்ளி விட்டுட்டு, கால் சந்துக்குள்ளே, கை சந்துக்குள்ளே அவரை தள்ளி விட்டுட்டு ஜனங்கள் போய் போய் உள்ளே விழுகிறாங்க, அக்கினிக்குள்ளே விழுகிறாங்க. இவரால் முடிஞ்ச அளவுக்கு ஓடி அங்கேயும் இங்கேயும் தடுத்து முடிஞ்ச அளவுக்கு செய்கிறார். ஆனாலும் அவரால் தடுக்கவே முடியல. அப்போ அவர் ஆண்டவரை நோக்கி அபயமிறார். ஆண்டவரே, நான் தடுத்து தடுத்து பார்க்குறேனே, ஒருத்த கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே. அப்போ கர்த்தர் சொன்னாரா, நீ பார்க்கறது தரிசனம், நிஜம் கிடையாது. இப்படி தான் ஜனங்கள் தீவிரித்து நரகத்தை நோக்கி போகிறாங்க. நீ பூமியில் போய் சொன்னேன்னா, தேசத்தில் போய் சொன்னேன்னா, இந்த ஜனங்களை நரகத்துக்கு போகாமல் நீ என்ன செய்யலாம், தடுக்கலாம். இது தரிசனத்தில் நீ பார்க்கறது. அவருக்கு தரிசனம் விலகினது, அவர் புத்தி தெளிந்தார். அந்த நிமிஷத்திலிருந்து அவருக்குள்ள ஒரு ஆத்ம பாரம், புரோக்கன் ஹார்ட், அந்த மன்றாட்டின் அந்த அபிஷேகம் அவர் மனசுக்குள்ளே பூந்துச்சு. அப்போ இருந்தே அழுதுகிட்டே இருப்பாரா. யாரை பார்த்தாலும் அழுவாராம். அம்மாவை பார்த்தா அழுகிறாரு, அப்பாவை பார்த்தா அழுகிறாரு, அண்ணனை பார்த்தா அழுகிறாரு, பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தா அழுகிறார். அவங்க வசதெல்லாம் இவர் மனசுக்குள்ளே வரல, அவங்க கோபமெல்லாம் இவர் மனசுக்குள்ளே வரல. பார்க்குறோன்னே அழுவாராம். ஏன் அழுகிறேன்னா, உனக்கு பின்னாடி நடக்க போகிறத நான் நினைக்கிறேன். அக்கினி கடல் இருக்குது, நரகம் இருக்குது, அங்கே நீ போயிடாத. நீ எனக்கு என்ன தராவிட்டாலும் பரவாயில்லை, நீ என் கூட பேசாவிட்டாலும் பரவாயில்லை, நீ என் கூட சண்டை போட்டாலும் பரவாயில்லை, அந்த அக்கினிக்குள்ளே மட்டும் நீ போயிடாத. அக்கினி கடல் இருக்குது, அங்கே போகாமல் இருக்கணும்னா இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு பூமியில் அதை சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேர் மேலே விரோதமாக இருக்கிறோம், எத்தனையோ பேர் மேலே கசப்பாக இருக்கிறோம், எத்தனையோ பேர் மேலே வைராக்கியமாக இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல மறுக்கிறோம். சொல்லாட்டி அந்த ஆத்மா எங்கே போகும், நரகத்துக்குள்ளே போயிடும். அப்போ அந்த ஆத்மா அங்கேருந்து பணக்காரன் ஆத்மா சொல்லிச்சு ஆபிரகாமை பார்த்து, ஒரு சொட்டு தண்ணி தர சொல்லி லாசர்ட்ட சொல்லுங்களே, இந்த அக்கினியில் நான் வேதனைப்படுகிறேனே, இந்த கொடிய அக்கினி என் இருதயத்தை, என் உடம்பையும் என் மனதையும் காயப்படுத்துகிறதே, கொடிய வேதனையாக இருக்கே, ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லையே. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இது கற்பனை கதை அல்ல, இயேசுவே சொன்ன உண்மை கதை, உண்மை நிச்சயம். அக்கினி இருக்குது, அக்கினி கடல் இருக்குது, அங்கே லட்சக்கணக்கான பேர் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லைங்க. அதுக்கு தாங்க இந்த ஊழியம், அதுக்கு தாங்க நீங்களும் நானும் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தாங்க சொல்கிறார், அங்கே போகாமல் இருக்கணும்னா நீ இந்த பூமியில் என்னை பற்றி சொல்லணும். விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த பூமியில், பேசித்தனம் நிறைந்த இந்த பூமியில், காய்மகாரம் நிறைந்த இந்த பூமியில், இச்சை நிறைந்த இந்த பூமியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்து எவன் மறுதளிக்கிறானோ, எவன் சொல்லுகிறானோ, சொல்லுகிறவனை தூதர்கள் மத்தியில் சொல்லுவாராம், மறுதளிக்கிறவனை தூதர்கள் மத்தியில் நானும் என்ன செய்வேன், மறுதளிப்பேன். அப்போ இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கேட்டுட்டு மனசை கடினப்படுத்திடாதீங்க. யாருக்காவது ஒருத்தருக்காவது வேலை பார்க்குற இடத்துல சொல்லுங்கள், படிக்கிற இடத்துல சொல்லுங்கள். உங்கள் சிநேகிதிகள் இன்னும் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. கர்த்தர் சொல்கிறார், யாரே நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவா, என்னை பற்றி யார் சொல்லுவா, என்னை பற்றி அவர்கள்ட்ட யார் வாயை திறப்பா, என்னை பற்றி எப்படி அவங்களுக்கு செய்தியை கொண்டு போவா. நீ சொல்லலைன்னா நீ எத்தனை பேர் தனித்தனியாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எத்தனையோ பேர்களை நீங்கள் பார்க்குறீங்க. முகமரியாதை எல்லா இடத்துலையும் நானே பார்க்க முடியாது, எல்லா ஜனத்திற்கு நான் ஒருவனே சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஜெசிந்தா இருக்கிற இடத்துல ஜெசிந்தா சொல்லணும், சத்யா இருக்கிற இடத்துல சத்யா சொல்லணும், சந்தியா இருக்கிற இடத்துல சந்தியா சொல்லணும். இப்படி ஒவ்வொருத்தரும் பிரிஜித் இருக்கிற இடத்துல பிரிஜித் சொல்லணும், லாரன்ஸ் இருக்கிற இடத்துல லாரன்ஸ் சொல்லணும், சௌமியா இருக்கிற இடத்துல சௌமியா சொல்லணும், ஜாய் இருக்கிற இடத்துல ஜாய் சொல்லணும், இப்படி நிவேதா இருக்கிற இடத்துல நிவேதா சொல்லணும். இப்படி சொன்னால் ஃபைப்ரிகேஷன் ஆகும். அப்படியே தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே திரள் திரளாய் திரள் திரளாய் திரள் திரளாய் போய்கிட்டே இருக்கும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்திற்கு சமானம். அப்போ நீங்கள் காலையிலே ஆண்டவர்கிட்ட சொல்லணும், உங்கள் பாரத்தால் என்னை நிரப்புங்க, உங்கள் வார்த்தையால் என்னை நிரப்புங்க, உங்கள் ஞானத்தினால் என்னை நிரப்புங்க. யாருக்கு இன்னைக்கு நான் சொல்லணும், அவங்களுக்கு நான் பயமில்லாமல் சொல்ல உதவி செய்யுங்க. ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, இல்லாட்டி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுங்க, இல்லாட்டி ஒரு டச் பண்ணிடுங்க அவங்கள. சிஸ்டர், ஆணாக இருந்தால் ஆணை, பெண்ணாக இருந்தால் பெண்ணை தொட்டு உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்,
உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஒரு நாளைக்கு எங்கள் ஜெப வீட்டுக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு அழகான வார்த்தையை சுருக்கமாக சொன்னாலே போதும். அந்த ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையால் தொடப்பட அது வல்லமையுள்ளதாக இருக்குது. அப்போ அருமையானவர்களே, இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, 4 டயத்துலேயும் அனுப்புகிறாரு. அதிகாலையில் அனுப்புனார், வேலை முடியலை. 3ஆம் மணி வேலையில் 3 மணி, அதிகாலைங்கிறது 12 மணி 1 மணி, 3 மணிக்கு அனுப்புனார், வேலை அவங்களும் செய்யலை. 6ஆம் மணிக்கு அனுப்புனார், அந்த வேலையும் முடியலை. 9ஆம் மணிக்கு அனுப்புனார், அந்த வேலையும் முடியலை. 4 முறை அனுப்பியும் வேலை முடியலை. 5ஆவது முறைக்கு அனுப்பிட்டு 6ஆவது முறை கூலி கொண்டுட்டு வர்றாரு, கூலி கொடுக்க வர்றாரு. அப்போ நிச்சயமாக ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்று சொன்னால், கைத்தட்டி சொல்லுவோமா எல்லாரும், என் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவார். இந்த அரசாங்கத்தில் வேலை பார்த்தா அரசாங்கம் உங்களை கனம் பண்ணுது. ஒரு எஜமானனுக்கு நீங்கள் வேலை பார்த்தா எஜமானன் உங்களை கனம் பண்ணுறாரு. ஒரு சிநேகிதனுக்கு நீங்கள் உதவி செஞ்சால் அந்த சிநேகிதர் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க. உலகத்திலேயே ஒருத்தர் உங்களை கனம் பண்ணுவாங்கன்னு சொன்னால், பரலோகத்திற்கு நீங்கள் ஊழியம் செஞ்சால், பரலோகத்திற்கு நீங்கள் உதவி செஞ்சால், பரலோகத்துக்கு நீங்கள் பக்கத்துணையாக இருந்தால், பரலோகத்தின் பட்சமாய் நீங்கள் செயல்பட்டால், பரலோகம் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய யோசித்து பாருங்கள். அன்னைக்கு மொர்தெகாய் செஞ்ச ஒரே ஒரு உதவி, ராஜாவை ஆகாஸ்வேரை கொலை செய்ய திட்டமிட்டார். அந்த செய்தியை மொர்தெகாய் ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். இதனால் ராஜா கேட்குறாரு, பின் நாட்களில் ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? அப்போ அங்கே ஆமான் இருக்கிறேன், அவன் நினச்சிக்கிட்டான் நம்மளை தான் கனம் பண்ணுவார் ராஜா, வேற யாரை கனம் பண்ணுவார்னு. ராஜா போடுற வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, ராஜாவுடைய அந்த அங்கி எல்லாம் வேணும்னு 3 காரியத்தை அவன் சொல்கிறேன். அப்போ ராஜா சொல்கிறா, இதில் ஒன்றும் குறைவில்லாமல் நீ போய் அங்கே உட்காந்துருக்கிற யூதனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவனை தேசம் முழுவதும் கூட்டி கொண்டு போய் ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று சொல். அப்போ ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய மேன்மையை கொடுக்க முடியும்னா, உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் கொடுத்த இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற உனக்கும் எனக்கும் நமக்கும் எவ்வளோ பெரிய மேன்மையை தருவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல உற்சாகத்தோடு இருக்கிறீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்காது, எல்லாருமே சொல்லணும், யாருக்காவது ஒருத்தருக்காது, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காது நான் இயேசுவை அறிமுகப்படுத்தணும். அதனால தான் இன்னைக்கு கேட்குறாரு, யார் என் காரியமாக போவா, யார் என்னை பற்றி சொல்லுவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சோப்பு விற்கிறாங்கங்க, நல்ல சோப்புங்கிறாங்க, பிளாஸ்டிக் பையை விற்கிறாங்க, மீன் விற்கிறாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் விற்கிறாங்க, பொருள்களை எல்லாம் கூவி 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 விற்கிறாங்கங்க. ஆனால் இயேசுவை கூவி சொல்ல ஆட்கள் இல்லையே, ஒரு வார்த்தை சொல்ல ஆட்கள். மீண்டும் உங்களுக்கு மேலே இருக்கிற தூசியை கர்த்தர் உதறார். வேதம் சொல்லுது, எரேமியாவில் ஏசாயாவில் சொல்கிறாரு, தூசியை உதறு, உன் கழுத்தில் இருக்கிற கட்டை அறு. கழுத்தில் தாங்க கட்டு இருக்குது, அப்படியே சொல்லலான்னு ஆவி சொல்லும். கழுத்தில் இருக்கிற ஒரு கட்டு, நமக்கு எதுக்குடா இந்த வம்புடிச்சே வர, இதை சொல்லிக்கிட்டு இது ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நமக்கு எதுக்கு, நம்ம இமேஜ் பாதிக்கப்பட்டு போயிடும், நம்ம தகுதி நம்ம இழந்துருவோம், நம்ம மதிப்பு குறைஞ்சு போயிடும், நம்மளை எல்லாரும் தப்பாக சொல்லிடுவாங்களே. அருமையானவர்களே, வேதம் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உன் வாயில தாங்க கர்த்தர் பெரிய வார்த்தைகளை வச்சிருக்கிறார். நீ தான் அந்த வார்த்தையை கொண்டுட்டு போகணும். 127 நாடுகளுக்கு ராஜாவாக இருக்கிற ஆகாஸ்வேர் கையில் தான் ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்கள் போல இருக்குதான். ராஜாவினுடைய இருதயத்தில் வாயில் அதிகாரம் இருக்கு. ராஜா சொல்லிட்டாருன்னா அது நடக்கும், அதிகாரம். இப்போ 127 நாடுகளில் ராணியாக இருக்கிற எஸ்தரு அங்கே போட்டிருக்கிற சட்டம் அவளுக்கு போய் சொல்கிறாங்க, யூதர்களை கொல்ல சொல்லி ராஜா உத்தரவு போட்டுட்டாருன்னு. ஆனால் ராஜா கிட்ட யார் போய் பேசுறது, யார் போக முடியும்? வெளியிலேருந்து யாருமே ராஜா கிட்ட போக முடியாது, ஏன்னா அவர் கொலு மண்டபத்தில் இருக்கிறாரு. அப்போ உள்ளே இருக்கிற ஒருத்தர் தான் போகணும். அப்போ உள்ளே யார் இருக்கிறா? எஸ்தர் தான் இருக்கிறா. எஸ்தர் என்ன சொல்கிறா? எனக்கு அழைப்பு இல்லை, நான் எப்படி போக முடியும்? அவர் என் வீட்டுக்காரரு, நான் போனோம்னா சட்ட விரோதமாக மாறிடும், ராஜா அழைக்கப்படாமல் யார் கொலு மண்டபத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிற ஒரு பிரமாணம் இருக்குதே. ஏற்கனவே வஸ்தியாக இருந்தவ கூப்பிட்டு வராததுனால தள்ளப்பட்டுட்டா, நான் கூப்பிடாமல் போனால் என்னையும் தள்ளிடுவாங்களே, எனக்கு இருக்கக்கூடிய ராணி பதவி போயிருமே, நான் கூப்பிடாமல் எப்படி போகிறது? எத்தனை பிரச்சனை இருக்குது பார். கூப்பிடல நான் எப்படி போகிறது? கூப்பிட்டு போகாதவளுக்கும் பதவி போச்சு, கூப்பிடாமல் போனால் என் பதவியும் போயிருமே, நான் எப்படி போகிறது? அப்போ மொர்தெகாய் சொல்கிறாரு,
இந்த காலத்திற்கு உதவியாக இருக்கத்தான் உனக்கு இந்த மேன்மையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த காலத்தில் நீ அமைதியாக இருந்தேன்னா யூதர்களுக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு ஒரு இடத்துலேருந்து வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். அப்போ இன்னைக்கு உதவி செய்ய வேண்டிய காலத்தில் நீ உதவி செய்யாமல் உன் மனசை கடினப்படுத்திக்கிட்டு இருந்தேன்னா உன்னையவே கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். யாரை கொண்டாவது, கழுதையை கொண்டாவது ஊழியத்தை செஞ்சுட்டு போயிடுவார், காக்காவை கொண்டாவது ஊழியத்தை செஞ்சுட்டு போயிடுவார், மீனை கொண்டாவது ஊழியத்தை செஞ்சுட்டு போயிடுவார். அவர் ஊழியத்தை எப்படி வேணாலும் செஞ்சிருவார். ஆனால் உனக்கு கிடைச்ச அந்த சகாயத்தை, உனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை, உனக்கு கிடைச்ச அந்த நல்ல வாய்ப்பை நீ இழந்து போயிடுவ. அதனால் அருமையானவர்களே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. சமயம் சொல்லுங்க, வசனத்தை தானே சொல்ல சொல்றேன். வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. ஜாக்கிரதையாய் சொல்லு, எப்படியாவது சொல்லு, எப்படியாவது அவர்கள்ட்ட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போயிரு. அவங்க மத்தியில் ஒரு வார்த்தை நீ சொல்லிடு. ஒன்றும் முடியாட்டி ஜெபம் நடக்குது வாங்க என்னாவது சொல்லு, ஜெபிக்கு இங்கேயாவது கூப்பிடு. அவங்கள இந்த இடத்துல வச்சாவது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்திடலாம். ஆனால் அறிவிக்காவிட்டால் எப்படி அவன் கேள்விப்படுவான்? கேள்விப்படாவிட்டால் எப்படி அவன் விசுவாசிப்பான்? விசுவாசிக்காவிட்டால் அவன் எப்படி பரலோகத்துக்கு வருவான்? அப்போ அவன் பரலோகத்துக்கு வரணும்னா அறிவிக்கிறவன் ஒருவன் வேண்டும் அல்லவா? அவன்தான் இன்னைக்கு கர்த்தர் தேடுறாரு, யாரை நான் அனுப்புவேன். அருமையானவர்களே, அடுத்து பாருங்களேன், இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க் புஸ்தகம் 12:2, லூக்கா புஸ்தகம் 20:13, ரெண்டுலேயுமே ஒரே சம்பவம். லூக்கா எடுத்துக்குவோம், 20:13 வசனத்தை முதல்ல எடுப்போம். லூக்கா 20:13. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டி அவரே ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்குறார். 10வது வசனது 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்ல தொடங்கின ஓமையாவது, ஒரு மனுஷன், 20ஆம் அதிகாரம் 9வது வசனம், லூக்கா 20:9. ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகைக்காக விட்டு நெடுநாளாக புரதேசத்துக்கு போயிருந்தான். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்து அனுப்பும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். பின்பு அவன் வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். அவன் 3ஆம் தரமும் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். அப்பொழுது திராட்சை தோட்டத்தை எஜமானன், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனை அனுப்பினான். தோட்டக்காரர் அவனை கண்டபொழுது, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும்படி இவனை கொல்லுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லி கொண்டு அவனை திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தை எஜமானன் அவர்களை என்ன செய்வார்? அவர் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். பாருங்களேன், திராட்சை தோட்டத்தை உண்டாக்கிட்டு அதை ஒரு குத்தகைக்கு விட்டுட்டு போனாராம். குத்தகைக்கு விட்டுட்டு பருவ காலத்தில், கனி கொடுக்கிற காலத்தில், பழம் கொடுக்கிற காலத்தில், அது கரெக்டாக அது தன் விருட்சகத்தை கொடுக்கிற காலத்தில் ஊழியக்காரரே அனுப்பினாராம். அனுப்பி போய் எனக்குரிய பாகத்தை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பினாராம். முதன்னு ஒருத்தர் வந்து பாகத்தை கேட்குறாரு, கொஞ்சம் பழம் கேட்குறாரு, அது பணத்தை கேட்குறாரு, ஒரு பொருளை கேட்குறாருன்னா அனுப்பியிருக்கிறவர் யார்? தோட்டக்காரர். அனுப்பப்பட்டவர்கள் யார்? ஊழியக்காரர்கள். வந்து கேட்குறாங்க, அவர்களை கொன்றார்கள், அடித்தார்கள், துரத்தினார்கள். பாருங்களே, அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரன், அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. தோட்டங்க அவருடையது, இவனது கிடையாது. இவன் சும்மா அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். இவனுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறாரு, அவ்வளோதான். தோட்டத்துக்காரரே, சொந்தக்காரரு பழத்தை வாங்கிட்டு வானா, பலனை வாங்கிட்டு வானா, வந்தவனை அடிக்கிறது. சரி, வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினார், அவனையும் அடித்தார்கள். வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினார்கள், அவனையும் அடித்தார்கள். கடைசியில் தன் குமாரனை அனுப்பினார், அவனையும் அடித்தார்கள். மோசேயை அனுப்பி பார்த்தாரு, யோசுவாவை அனுப்பி பார்த்தாரு, அப்படியே கிதியோனை அனுப்பி பார்த்தாரு, சிம்சோனை அனுப்பி பார்த்தாரு, எப்தாவை அனுப்பி பார்த்தாரு. அப்படியே பின்னாடி வர வர சாமுவேல் வந்தார், தாவீது வந்தார், சவுல் வந்தார். அப்படி பார்த்தீங்கன்னா சாலமோன் வந்தார்.
அப்படியே ஒவ்வொருத்தராக வர்றாங்க. எப்தா வர்றாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யோசியா வர்றாரு, அப்படியே எல்லா காலத்துக்கு பின்னாடி யோவான் ஸ்நானகன் வர்றாரு. இவ்வளவு காலமும் கர்த்தர் ஆளுகளை அனுப்பி 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 பலன் கொடுங்க, பலன் கொடுங்க, பலன் கொடுங்க, தோட்டத்திலிருந்து பங்கு கொடுங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்கன்னு ஒவ்வொருத்தரா பிரசங்கம் பண்ணாங்க. யாருடைய பிரசங்கத்துக்கும் ஜனங்கள் தன் வாழ்க்கையை கொடுக்கல. கடைசியில் தன் குமாரனை கண்டாது அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் பூமிக்கு. அவர் வந்து மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு, விரியம்பாம்பு குட்டிகளேன்னு சொன்னார். அடுத்து இன்னும் விபச்சாரிகளே, இயேசுடைய பிரசங்கம்லாம் பயங்கரமா இருக்கு. இப்படி வார்த்தையை பகிரங்கமா சொல்றார். விபச்சாரர்களே, விபச்சாரிகளே எல்லாம் பேசுறார். ஆனா அவரையும் அடித்து கொன்றார்கள். பலன் கொடுக்கல. அவர் கேட்ட பலனை, நன்மையை ஜனங்கள் கொடுக்கல. ரொம்ப வேதனையான காரியம். இயேசுவை அடித்தார்கள். இயேசுவை இப்படிதான் எங்க அனுப்பினார் தெரியுமா? கொல்கத்தா என்கிற கொலைக்களத்திற்கு அனுப்பினார். நம்மளையெல்லாம் நல்ல வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் இயேசுவை தன் பிதா, தன் குமாரனை எங்கே அனுப்புகிறார்? கொலைக்களத்திற்கு அனுப்புகிறார். தனக்காக நமக்காக உயிர் கொடுக்க அவர் இறங்கி வந்த இடம் மாட்டு தொழுவம், உயிரை கொடுத்த இடம் கொலைக்களம். இரத்த வெள்ளத்தில் பார்த்துருக்கல, விபத்துக்குள்ளாகி மரித்தார்கள்னா ரத்தத்தில் கிடப்பாங்க. பயங்கரமாக ரத்தமாக இருக்கும். எந்த இடத்துல உருவமே தெரியாது, உருக்குலைஞ்சு கிடக்கும் அந்த பாடி. சொல்லுவாங்க பூரா ரத்தமாக கிடக்குதுங்க, தொடவே முடியலன்னு. இதே மாதிரி தான் இயேசுவும் ரத்த வெள்ளத்தில் கடந்தார். அவருடைய உடம்பை நாறு நாராக அடித்து கிழிச்சிட்டாங்க. குமாரனை அனுப்பினார். குமாரனையும் அவர்களை அடித்து கொன்றார். தன் குமாரனையே அனுப்பியாவது ஜனத்திற்கு கனி கொடுக்க எதிர்பார்த்தார். திராட்சை பழம் கொடுப்பாங்க, நற்கனி தரும் திராட்சை கொடியை கொடுப்பாங்கன்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த குமாரனையும் அவர்கள் கொன்றார். கடைசியில் என்ன பண்ணுவார்? தோட்டக்காரர் வந்து தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய தோட்டக்காரனை சங்கரித்துட்டு வேறு தோட்டக்காரர் கையில் அதை கொடுப்பார். யோவானில் எழுதுறாரு. ரொம்ப வருத்தமான ஒரு வார்த்தையை யோவான் 1ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்களேன். ரொம்ப நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வாசிக்கிறேன், இப்போ உங்களுக்கு இலகுவாக புரியும். 3வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சகலமும் அவர் மூலியமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகும். சூரியன் யாரால உண்டாயிற்று? பிதாவால, இயேசுவால, ஆவியானவரால். அவர் வானத்தை வட்டணிக்கையில் நான் கூட இருந்தேன்கிறார் பிதா, இயேசு கிறிஸ்து. நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன். அப்போ இயேசு தான், பிதாதான், ஆவியானவர் தான், திருத்துவமாக இருக்கிற அவர்கள் தான் வானத்தை உண்டாக்கினார்கள், பூமியை உண்டாக்கினார்கள், கடல்களை மச்சங்களை உருவாக்கினார்கள், சகல அண்ட சராசத்தை உருவாக்கினார்கள். இப்போ வாசிங்க. சகலமும் இயேசு மூலமாய் உண்டாயிற்று. அவர்னா இயேசு. உண்டானது ஒன்றும் இயேசுவை அல்லாமல் உண்டாகவில்லை. இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் அதை வாசிக்கிறேன். ரைட். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்படியே நீங்கள் பாருங்களேன், வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். இந்த பூமி அவரது தானே, வானம் அவரது தானே, ஊர் அவரது தானே, கடல் அவரது தானே, இந்த பூமியில் இருக்கிற சகல மலைகளும் குன்றுகளும் அவர் உண்டாக்கினது தானே, அவரது தானே. வேதம் சொல்லுது, தானியேல சொல்றாரு, வானம் எப்படி இருக்கான்? வானமும் பூமியும் என்னுடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, சகலமும் அவரது. அவருக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம வீட்டுக்குள்ளே வர்றேங்கிறாரு, ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறோமா? அந்த உடம்பை உனக்கு அவர் தானே கொடுத்தாரு, இந்த கண்ணை அவர் தானே உனக்கு கொடுத்தாரு, உன் கையை அவர் தானே உனக்கு கொடுத்தாரு. சொந்தமானதில் அவர் தான் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, உனக்கு அவருது, ஆனால் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு சொந்தமானதில் உள்ளே வர்றேன்ப்பாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லை ஆண்டவரே, இதெல்லாம் நான் வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன், இப்போ எப்படி வந்தால் எப்படி? நான் ஒருத்தி சொன்னால, கதவை தட்டுறாரு, நேசர் சத்தம் கேட்குது, நான் தூங்கினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டே. அந்த நேசர் எப்படி சத்தம் போடுறாரா? உத்தமியே கதவை தர, புறாவே கதவை தர, என் தலை பனியினால் நனையுது, நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன், நீ உன் கதவை தரேன்னு சொல்லி அவர் கதவை தட்டுறார். எத்தனை வார்த்தை சொல்கிறார்? உத்தமியே, நேசகுமாரத்தையே, அழகழகாக பேசுகிறார். ஆனால் அவ சொல்கிறா, என் வஸ்திரத்தை நான் களைந்து போட்டுட்டேன்,
என் காலை நான் கழுவிட்டேன், என் பிள்ளைகளோடு நான் படுத்திருக்கிறேன். இதெல்லாம் சாக்கு போக்கு. ஊழியத்துக்கு வாங்கன்னா வேலை பார்க்குறேன் பிரதர், ஒரு 4 வருஷம் 3 வருஷம் படித்து என் பிள்ளைகளை கரை ஏற்றிட்டு, நீ கரையாத்தங்காட்டியும் அவர் வந்தே ஏறுவார். எதையாவது ஒன்று சாக்கு தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய, போக்கு தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய, கர்த்தர் சொன்ன உடனே நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். மோசே சொல்கிறாரு பத்தியா, நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும், இவனைத்தான் அனுப்ப அவர் சித்தம் கொண்டுட்டாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், தூக்கி சாக்கு போடுறேன், வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, எனக்கு இந்த வேணாம் இந்த வேலை, வேற யாரையாவது நீர் அனுப்பிட்டேன்னா நான் நிம்மதியாக பேசாமல் இருப்பேன். நம்ம கஷ்டமான ஒன்றை செய்யறதுக்கு நமக்கு பயம். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறப்ப கஷ்டம் நமக்கு பெருசாக தெரியாது, அது இன்பமாக இருக்கும். ஊழியம் செய்ய செய்ய தேனிட்ட பணியாரமாக இருக்கும். பாருங்கள், மோசை கூட கர்த்தர் இருந்தார், நான் உன்னோடு பார்வோன்ட்ட வருவேன் போனார். ஆனால் அழகாய் கூட்டி கொண்டு வந்தார். சில சின்ன சின்ன பாடுகள் தாங்க, ஆனால் என் நுகம் இலகுவாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சால் இலகுவாக இருக்கும், நம்மளாம் ஊழியம் செஞ்சால் கஷ்டமாக இருக்கும். அவரை சேர்த்துக்கிட்டோம்னா, அவர் பார்ட்னராக வந்துட்டாருன்னா, நீங்கள் செய்கிற ஊழியம், நீங்கள் பண்ணுற ஜெபம், நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை, நீங்கள் கர்த்தருக்காய் விதைக்கிற விதைகள் இலகுவாய் முளைக்கும். அறுவடைக்கு வந்திருந்த தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தீங்களா, சொந்தமானதில் தான் வந்திருக்கிறார். உங்கள் வீடு அவருக்கு சொந்தம், உங்கள் வாழ்க்கை அவருக்கு சொந்தம், உங்கள் எதிர்காலம் அவருக்கு சொந்தம், சகலம் இந்த பூமி அவருக்கு சொந்தம், இந்த பூமியில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவருக்கு சொந்தம். அவருக்கு சொந்தமானதில் தான் வர்றாரு. ஆனால் அந்த மக்களோ அவரை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் ஒரு தரிசனம் பார்த்தாரு. அந்த தரிசனத்தில் அவர் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அரசியல்வாதிகள் இருந்தாங்க, சினிமா நடிகர்கள் இருந்தாங்க, இன்னும் பலவிதமான நபர்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. இயேசுவும் இருந்தார். ஆனால் என்ன அந்த சம்பவத்தில் அவர் பார்த்ததுன்னா, இயேசு ஒரு மூலையில் உட்கார்ந்துருந்தார். ஒரு மூலையில் தான் அவருக்கு இடம் கிடச்சிருந்துச்சு. அந்த மூலையில் அவர் இறுக்கமான இடத்துல, நெருக்கமான இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார். எப்படி சீமோன் வீட்டுக்கு இயேசு போன பொழுது தலைக்கு எண்ணெய் கொடுக்கல, காலுக்கு தண்ணி கொடுக்கல, குடிக்கவும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல, அன்பை காட்டல, ஆனால் கூப்பிட்டுருந்தாங்க. இதே மாதிரி தான் அந்த தரிசனத்தில் அந்த வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறாரு. அரசியல்வாதிகள் இருக்காங்க, சினிமா நடிகர்கள், ஆக்டர்ஸ் இருக்காங்க, இன்னும் பிரபலமான மனிதர்கள் அந்த வீட்டுக்குள்ளே உலாத்தி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருமே நடந்து அங்கே இங்கேயும் போய்கிட்டு இருக்காங்க பிஸியாக. ஆனால் இயேசு மட்டும் ஒரு இடத்துல நின்று, ஒரு மூலையில் நின்று கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த தரிசனத்தை அவர் பார்த்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே, என்னப்பா ஒரு இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களே, இதனுடைய விளக்கம் எனக்கு புரியலையே, நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மூலையில் இருக்கிற மாதிரி அந்த தரிசனம் தெரியுதே. அப்போ கர்த்தர் சொன்னாராம், நீ என்னை கூப்பிட்ட, நான் வந்துட்டேன், ஆனால் நீ எனக்கு முதலிடம் கொடுக்கல, நீ எனக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கல, நீ என்னை கூப்பிட்டு ஒரு மூலையில் உட்கார வச்சிருக்கிற, அவ்வளோதான். ஆனால் உனக்கு இங்கே சினிமாக்காரங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உலகத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற. அதனால தான் உன்னுடைய வீட்டுக்குள்ளே அவங்கெல்லாம் உலாத்தி கொண்டு இருக்கிறார்கள், உலாவுகிறார்கள், பல இடங்களுக்கு போய் வர்றாங்க. ஆனால் நானும் எனக்கு ஒரு மூலையில் தான் இடம் கொடுத்துருக்குறேன், அதனால் நான் மூலையில் கூப்பிட்டேன்னு வந்திருக்கிறேன், எனக்கு நீ முக்கியத்துவம் தரல. இதுதான் இந்த படத்தினுடைய விளக்கன்னாரம். இன்னைக்கு உங்கள் வீட்டில் இயேசு முதல்வராக இருக்கிறாரா, இயேசு மூலையில் இருக்கிறாரா? அதுக்காக இந்த மூலையை சொல்லலை, கார்னர் பிளேஸில் வச்சுருக்கிறீங்களா? பயன்படுத்தாத ஒரு இடத்துல இயேசுவை வச்சிருக்கிறீங்களா? அல்லது உங்கள் வாழ்க்கையினுடைய நாயகனாக, தலைவராக, எஜமானனாக, காரியதரிசியாக, பக்கத்துணையாக, பாதுகாவலராக, அறந்தாங்கியாக, உங்களுக்கு தேவையான எல்லா அனுகூலமான காரியமாய் இயேசுவை வைத்திருக்கிறீங்களா? நம்ம எந்த இடத்துல வைத்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே? இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யவில்லையா, ஏற்று கொள்ளவில்லை. இந்த உலகத்துக்கு வந்தப்ப இயேசு சொன்னார், நரிகளுக்கு கூட குழிகள் இருக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூட கூடுகள் இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ வருத்தமாக இருக்கும் பாருங்க. உங்கள் வீட்டிலே உங்களுக்கு இடம் இல்லைன்னா யோசித்து பாரு. கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிச்சு கட்டின ஒரு வீட்டுக்குள்ளே உங்களை வெளியே தள்ளி விட்டாங்கன்னா, இதுக்கு ஒரு வேடிக்கை கதை இருக்குது. ஒரு நபர் வனாந்தரத்தில்
ஒட்டகத்தில் போய் கொண்டு இருக்கிறார். ஏன்னா ஒட்டக பயணம் வனாந்தரத்தில் தான் இருக்கும். இரவு நேரம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, எங்கேயாவது தங்கணும், ஒரு செட்டு போடுறார். நல்ல ஒரு செட்டு போட்டு படுத்துக்கிட்டார். ஒட்டகத்தை வெளியே கட்டிட்டார். இந்த ஒட்டகம் பார்க்குது, உன்னை நான் தானடா சுமந்துட்டு வந்தேன், எனக்கே நீ இடம் கொடுக்காம நீ ஏன் உள்ள குளூரில் படுத்துக்கிட்டியே, இந்த வனாந்தரத்தில் நான் வெளியே நிற்கிறேனே, இந்த எஜமானி நன்றி இல்லாதவனாக இருக்கானே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மெதுவாக மூக்கை மட்டும் உள்ளே விட்டுச்சான். அப்போ உள்ளே இருக்கிற எஜமானன் கேட்டாரான், ஏன் ஒட்டகம் மூக்கை ஏன் விட்டுருக்கிற, வெளியே நில்லுனாரான். அப்போ அது சொன்னச்சா, ரொம்ப வெளியில் குளிராக இருக்குது, மூக்கு வழியாக காற்று உள்ளே போகுது, மூக்கை மட்டும் உள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன், உடம்பெல்லாம் வெளியே இருக்கட்டும்னு. சரி எஜமானன் பார்த்தேன், சரி நம்மளை சுமக்கிற ஒட்டகம் மூக்கை வச்சுக்கட்டும்னு படுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா 2 கால் வரையும் உள்ளே வந்துருச்சு. அப்புறம் கண்ணை திறந்து பார்த்து, என்ன ஒட்டகம் இவ்வளோதெல்லாம் வந்துட்டேன்னு. எப்பா நாளைக்கு உன்னை நான் சுமந்துட்டு போகணும் இல்லையா, வெளியில் அதிக குளிராக இருக்குது, எனக்கு ஜுரம் எடுத்துறேன், பயங்கர கஷ்டமாக இருக்குது, அதனால் பாதியாவது எனக்கு நனையாமல் இருக்கட்டும், குளிர் தாங்க முடியல, அதனால் நாளைக்கு நான் உயிரோடு இருக்கணும்னா பாதி உள்ளேயும் பாதி வெளியே இருக்கட்டும். சரி எது சொல்கிறது நியாயமாக தான் இருக்குன்ட்டு சரின்ட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்த்தா இவன் உள்ளேயே இல்லை, வெளியே கிடந்தேன். ஒட்டகம் உள்ளே போய் படுத்துக்கிச்சு, ஒரு உத விட்டுச்சு வேறு அவனை, வெளியே கிடந்தேன். கேட்டேன், என்னை உதச்சி தள்ளிட்டேன்னு. ஏன்டா உன்னை செவந்துட்டு வந்ததும் இல்லாமல் உனக்கு நான் எல்லா பக்குவம் பண்ணி உன்னை இத்தனை நாள் பாதுகாத்து கடைசியில் என்னையும் வெளியே போட்டுட்டு நீ உள்ளே படுத்திருக்கிறாளா, நீ என் கஷ்டம் உனக்கு புரியணும்னா வெளியே கடடா, நான் உள்ளே படுக்கிறேன்னு. கழுத பேசிச்சான் பிள்ளையாமட்ட, கை கொண்ட காலம் முதல் நான் உன்னை கைப்பிடிச்சு நடத்தினேனே, உனக்கு இத்தனை நாள் ஏதாவது செஞ்சுருக்கிறேன்னா உன் வழி கர்த்தருக்கு மாறுபாடாக இருக்கே. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இது வேடிக்கை கதையல்ல, அவருக்கு சொந்தமானதுங்க, நமக்கு கொடுத்துருக்கிறார். வாழ்க்கை, உன் வாழ்க்கை அவருக்கு சொந்தம், உன்னுடைய குடும்பம் அவருக்கு சொந்தம், உன் பிள்ளைகள் அவருக்கு சொந்தம், உன் மனைவி அவருக்கு சொந்தம். அவர் வச்சிருந்தா தான், கொடுத்தா தான் நீ அனுபவிக்க முடியும். எடுத்துக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவ? ஜீவனும் மரணமும் அவர் கையில் இருக்கு. ஒருத்தருடைய ஆயுசு காலம் அவருடைய கையில் இருக்கு. நீ சந்தோஷமா இந்த உலகத்தில் இருக்கிறேன்னா அது அவருடைய கரத்தில் தான் இருக்கு. அப்போ அவருக்கே நீ உன் வாழ்க்கையை கொடுக்கலைன்னா அவர் உனக்கு எப்படி கொடுப்பாரு? உன்கிட்ட கனியத்தானே எதிர்பார்க்கிறாரு, உன்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லத்தானே எதிர்பார்க்கிறாரு, என் காரியமாக போகணும்னு தானே அவர் எதிர்பார்க்கிறாரு. ஒன்றுமே முடியல பிரதர், திறப்பிலையாவது நெல், ஊழியத்துக்கு போகிறோமில்ல, ஊழியத்துக்கு போகிறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ஜனம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வார்த்தையை சொல்லணுமே, அவங்களுக்கு சொல்வதற்கு எங்களுக்கு வார்த்தை கிடைக்கணுமே. அந்த வார்த்தையை சொல்வதற்காக வெளிநாட்டில் இருந்தால் ஜெபம் பண்ணுவாங்க, மாரம்பாடிக்காக, இந்த மக்களுக்காக நீங்கள் தானே ஜெபிக்கணும். ஏன் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், அடுத்த வாரம் போக வேண்டிய ஏரியா, புது ஏரியா, அங்கே அநேக ஜனங்கள் இருப்பாங்க, அநேகர் இதுவரை ஒன்றுமே தெரியாது, எல்கேஜி யூகேஜி மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லும் பொழுது புரியணும் இல்லையா? அப்போ யார் ஜெபிக்கிறது? இந்த ஊழியத்தில் பங்கு பெற்று, இந்த ஊழியத்தின் நன்மையை ருசித்து, இந்த ஊழியத்தின் சாரை குடித்து, இந்த ஊழியத்தினுடைய பில்டிங்காக இருக்கிற நீங்களே இந்த ஊழியத்திற்கு உதவியாளராக இல்லைன்னா வேற யார் உதவியாளராக இருப்பா? நீங்கள் தானே இதனுடைய விழுதுகள், இந்த மரத்தை நீங்கள் தானே தாங்கணும், இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தானே ஜெபிக்கணும். இந்த ஊழியத்தில் எத்தனை நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ உங்களை மாதிரி இன்னும் போகிற இடத்துல இருக்கிற ஜனங்களை நன்மையை பெறணும்னா திறப்பில் நீங்கள் நின்று ஜெபிக்கணும். அருமையான தம்பி தங்கச்சி, நீங்கள் வேதம் சொல்லுது பாருங்க, சொந்தமானதிலே அனுப்பி பார்த்தாருங்க, ஆனால் சொந்தக்காரங்க அவருக்கு என்ன கொடுக்கல தெரியுமா? ஒரு வேளை உணவு தரல. ஒரு வேளை சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு காலுக்கு தண்ணி கொடுக்கல, நீ எனக்கு எண்ணெய் கொடுக்கல, நீ எனக்கு முத்தம் கொடுக்கல, என்னை அன்பு பாராட்டல. ஆனால் இவளை, பாவியான இவளோ என்னை முத்தம் செய்தாள், எண்ணெய் கொடுத்தாள், கண்ணீரால் என் பாதங்களை துடைத்தாள், நீ என்னை அன்பு கூறல. இவளோ கைத்தட்டி சொல்லுமா, அதிகமாய் அன்பு கூறுங்க. அன்பு சகலத்தையும் தாங்குங்க, அன்பு சகலத்தையும் சகிக்குங்க, அன்பு இருமார்ப்பா இருக்காதுங்க, அயோக்கியமானதை செய்யாதுங்க, தற்பொழிவை நாடாதுங்க, சினம் அடையாதுங்க, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். உண்மையிலே நீ இயேசு மேலே அன்பாக இருந்தேன்னா
எதுவுமே நீ கேட்க மாட்டேன். ஆண்டவரே உங்கள் இருதயத்தை எனக்கு காண்பீங்க, உங்கள் உணர்வை எனக்கு காண்பீங்க. நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன், அந்த வேலையை நான் செய்து முடிக்கணும், என் வேலையை நான் கரெக்டாக செய்து முடிச்சுட்டு உங்களுடைய ராஜ்யத்தில் வரணும்னு சொல்லி உங்கள் உள்ளம் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. உங்கள் ஆவி அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். உங்களை அறியாமலே உள்ளத்துக்குள்ளே உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். ஜெபிக்கணும் 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 ஜெபிக்கணும்னு உங்கள் உள்ளம் சொல்லிக்கிட்டே இருக்கும். வேதத்தை படிக்கணும் படிக்கணும்னு உங்கள் ஆவி பேசிக்கிட்டே இருக்கும். இதை 2 வேலையை செஞ்சுட்டேன்னா சுவிசேஷம் சொல்லணுங்கிற எண்ணம் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இதெல்லாம் இல்லைன்னா நீ மடங்கடிக்கப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். உன் ஆவி செத்து போச்சுன்னு அர்த்தம். உன் ஆவியில் உயிர் இல்லைன்னு அர்த்தம். நீ கண் இருந்தும் குருடன் என்று அர்த்தம். காதிருந்து நீ செவிடன் என்று அர்த்தம். காலிருந்து நீ முடவன் என்று அர்த்தம். கையிருந்தும் நீ என்னது கை இல்லாதவன் என்று அர்த்தம். அப்போ இன்னைக்கு உங்கள் ஆவியை புதுப்பிக்க கர்த்தர், மீண்டும் உங்கள் ஆவியில் ஒரு பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் சொல்கிறாரு, எலும்பு எலும்பு சீயோனே ஓ வல்லமையை தரித்துக்கொள். சீசர்கள்லாம் ஒரு காலத்தில் இயேசுவை பார்த்து சத்தியமாக தெரியவே தெரியாதுன்னு சொன்ன அதே சீசர்கள் தாங்க. அவர் மேலே கையை வச்சு ஓட்ட வழியை பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்ன அதே சீசர்கள் தாங்க. ஓடி ஒளிஞ்ச அதே சீசர்கள் தாங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பின உடனே பயமெல்லாம் போயிடுச்சுங்க, தைரியம் வந்துருச்சுங்க. ஊர் ஊராக பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், நாங்கள் தான் அதற்கு சாட்சிகள். அவர்கள் சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு மத்தியில் வைக்கிறேன். அப்போஸ்தலர் 5:41. நீங்கள் இப்படி சொல்லுவீங்க. அப்போஸ்தலர் 5:41. தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாமா? 5:41 வாசியா. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினா சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் சேர்ந்து வாசிங்க எல்லாரும், தினந்தோறும். அப்போ ஊழியம் எப்போ செய்யணும்? பக்கத்தில் சொல்லுங்கள், கொஞ்சம் பேசுங்க. நீங்கள் எல்லாம் பேசலைன்னா பார்த்தா எல்லாம் தூங்கிட்டீங்களா முழிச்சிருக்கீங்களா? எனக்கு இந்த கண்ணாடி வெளிச்சத்தில் ஒன்று கூட தெரிய மாட்டேது. நான் இருட்டில் நின்று பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க, எத்தனை பேர் பரலோகம் போயிட்டீங்கன்னு பரலோகத்தில் இருக்க தேவனுக்கு தான் தெரியும். 2 காலு தீயா எரியுது, ஆனால் நான் நின்றுட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்? இந்த ஆத்மா எப்படியாவது உயிர் மீட்சி அடைஞ்சிடாதா? வருஷத்தின் நடுவில் இந்த ஆத்மாவை கர்த்தர் தொற்ற மாட்டாரா? ஒரு 2 கிதியோன் இங்கே எழும்பிட மாட்டாங்களா? 2 சிம்சோன் இங்கே எழும்பிட மாட்டாங்களா? 2 யாகேல்களை எழும்பி கையில் ஆணியை எடுத்துட மாட்டாங்களா? 2 எஸ்தர்களை எழும்பி திறப்பில் போய் நிற்க மாட்டாங்களாங்கிற ஒரு உணர்வில் தான் நானும் நம்பிக்கையோடு வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் இந்த நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணுவாராக. இங்கே பாருங்களே, வேதம் சொல்லுது, தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு இயேசுவே. அதெல்லாம் கொஞ்சம் அழுத்தி படிக்கணும், தெளிவாக படிக்கணும். வேறு ஒரு கிறிஸ்து கிடையாது, ஒரே கிறிஸ்து தான். இயேசுதான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் இயேசு, இயேசு தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலையும், அப்போ ஆலயத்திலையும் கூட்டம் நடத்தணும், வீட்டிலையும் கூட்டம் நடத்தணும், இடைவிடாமல் உபதேசம் பண்ணணும். தென்னோலும் பிரசங்கம் பண்ணுறாரு, தென்னோலும் பிரசங்கம் நடக்குது, சொல்லாத வாயை மூடிக்க. கடைசி காலம் 24 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணுங்க. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கர்த்தர் நமக்கு தரப்போறாரு. 3 நாள் பிரசங்கம் பண்ணுறாரு. 3 நாளும் ஜனங்கள் போகவே இல்லைங்க. அங்கே உட்கார்ந்துருந்தவர்கள் மட்டும் 5000 புருஷர்கள். அப்போ ஸ்திரீகள் இருந்திருக்கிறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? மைக்கு கிடையாது, இப்போ மாதிரி ஸ்பீக்கர்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ எவ்வளவு பெரிய லவுடு ஸ்பீக்கராக ஏசப்பா ஸ்பீக்கர் இருந்திருக்கணும், எவ்வளோ பெரிய சத்தம் போட்டு அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கணும். அவ்வளோ பேர்கள் என்ன கேட்குறாங்க? மழை பொழிவு, மலையில் அவரோட பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. போகவே அவரை விட்டு விருப்பம் இல்லைங்க. நீங்கள் உண்மையிலே இயேசுவை நேசிச்சிங்கன்னா போகவே மாட்டேங்க. போன வாரம் நான் கவனித்து பார்த்தேன், தம்பி லாரன்ஸு, அருமையான தம்பி எபி, சந்தியா, அது மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிவேதா பிள்ளைகள்லாம் இங்கேயும் 2:30 வரை 3 மணி வரையும் இருக்கிறாங்க. அப்போ நான் அந்த காட்டுக்குள்ளே தண்ணி கட்டிக்கிட்டு இருந்தேன். என் உணர்வில் ஒரு உள்ளத்தில் பேசினார் ஆண்டவர், இவங்க பாரு என் ஆலயத்தை சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டு என் ஆலயத்தில் தங்கி இருக்கிறாங்க பார். அவங்க வண்டி இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் மொத்தத்தில் எங்கே இருக்கிறாங்க? அவசரப்பட்டு ஓடல. தேவாலயத்துக்கு வந்தால் கால் துரிதமாக ஓடக்கூடாது.
உட்காந்து தேவாலயத்தில் வீற்றிருப்பதையே நான் தெரிந்து கொண்டேன். உட்காந்து தனிமையில் பாருங்க, இது எவ்வளவுலாம் இத்தனை உருவாக்குவதற்கு தேவன் எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் பார். இத்தனையும் யாருக்காக? கடந்த நாளில் தம்பி லாரன்ஸ் ஜோம் பண்ணிட்டு இருந்தார். நான் பக்கத்தில் தான் இருந்தேன். அவர் வரும்பொழுது நான் காட்டுக்குள்ளே இருந்தேன், தண்ணீர் கட்டிக்கிட்டு. அவர் பாட்டு பாடி நல்லா ஜோம் பண்ணிட்டு இருந்தார். நான் பின்னாடி நின்று ருசித்தேன். தம்பியே நான் பார்த்தேன். நான் பார்த்த மாதிரி பரலோகமும் பார்த்துச்சு. நான் ஒரு நிமிஷம் என் கண்ணால் பார்த்தியா தம்பி எந்த அளவுக்கு ஆண்டவர் உருவாக்குறார். தனிமையில் தேவனை சந்திக்கிற ஏனோக்கு மாதிரி. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். என் வாழ்க்கையில் அத்தனை ஆசீர்வாதத்துக்கு காரணம் நானும் தேவனும். தனிமையாக இருப்பேன், ரொம்ப தனிமையை நான் விரும்புவேன். தனிமையாக ஓடிடுவேன், காடு காடாக நான் அலைஞ்சிருக்கிறேன். என்னை விட்டால் மணிக்கணக்கில் காட்டுக்குள்ளே இருப்பேன். இங்கே இப்போயாவது தென்னந்தோப்பு, அப்போல்லாம் தனி காடாக இருக்கும். காடு காடாக என்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் முள்ளு வேலிக்குள்ளேயே நான் இருப்பேன். முழங்கால் போட்டிருப்பேன், நடப்பேன். இரவு பகல் பார்க்காம சுற்றி ஜெபம் பண்ணுவேன். தேனிட்ட பணியார மாதிரி இருக்கும் ஜெபம் பண்ணுறது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் கர்த்தர் லிஃப்டப் பண்ணி இவ்வளவு கொண்டு வந்தார். நீங்களும் ஜெபிங்க, ஜெபம் பண்ண. மனுஷன்ட்ட பேசுகிறத நிறுத்துங்க. உலகத்தாண்ட எவன்கிட்ட பேசினாலும் அவன் மனிதன், தன் சொந்த புத்தியில் தான் பேசுவேன். ஆனால் தேவனிடத்தில் பேச பேச அவருடைய நறுமணம் உனக்குள்ளே வரும், அவருடைய எசன்ஸ் உனக்குள்ளே வரும், அவருடைய பவர் ஆஃப் அனைட்டிங் உனக்குள்ளே வரும், அவருடைய மைட்டி பவர் உனக்குள்ளே பீறிட்டு போகும். கர்த்தர் உனக்கு வார்த்தைகளை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன், நான் உன் கூட இருந்து நடத்துவேன்னு உனக்கு நம்பிக்கைகளை நங்கூரமாய் தர ஆரம்பிப்பார். அதனால் எந்த மனுஷன் தனிமையாக நிற்கிறானோ அவனை உயர்த்திடுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் வாழ்க்கையில இது ரகசியம் தான். நீங்கள் தனித்து போனீங்கன்னாவே உங்களை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம். நீங்கள் தனிமையை தயவுசெய்து நாடுங்க. 2 பேரோட 3 பேரோட சுற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுதுங்க. ஆண்டவர்கிட்ட தனியாக வாங்க. ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின்பு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் அவன் காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். பார்த்தீங்களா? மெத்துசுலாவை பெற்ற பின்பு. அப்போ அவனுக்கு மனைவி இருக்குது, குழந்தைகள் இருக்குது. ஆனாலும் அவன் தேவனோடு நெருங்கி 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 போய் கர்த்தரிடத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் இன்னரு பேசிக்கிட்டே இருக்கான், அவன் ஆவி கர்த்தரிடத்தில் பேசிக்கிட்டே இருக்கு. ஆனால் உங்களில் அநேகர் தனிமையாக இருந்தால் டிவி பார்க்குறது, செல்லு பார்க்குறது, கதை புத்தகம் பேசுறது, ஊர்க்கதை பேசுறது, உலகத்து கதை பேசுறது, ஒன்றும் ரெட்டி ஏதாவது புத்தகத்தை எடுத்து படிக்கிறது, இதெல்லாம் உலகத்துக்குரியதுங்க. இது பரலோகத்துக்கு வராது. யூடியூப் பார்க்குறது, ஃபேஸ்புக்கு பார்க்குறது, சீரியல் பார்க்குறது. தயவுசெய்து உங்களிடத்தில் பச்சைமாக கேட்குறேன், ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபம். பார்க்க வேண்டியது மட்டும் பாருங்கள். அத்தியாவசியம். உங்கள் செல்லுக்குள்ளே 1 கோடி பாவம் இருக்குது, 1 மில்லியன் பாவம் இருக்குது. விளம்பரம் வர்றது கூட ஆபாசம்தான் வருது. விளம்பரம் வரக்கூடிய அந்த விளம்பரம் வர்றது கூட பார்த்தா ரொம்ப மோசமான காரியம் தான். அதை நீங்கள் பார்த்து உங்கள் ஆத்மாவை கெட்டு போகிறத விட, உலக மனுஷனை எழுதின நாடகங்கள், சீரியல்களை பார்த்து உங்கள் ஆவி தொய்ந்து போய் குளிர்ந்து போகிறதை விட நீங்கள் பார்க்காமல் இருப்பதே நலம். அதனால் வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய வழியில், பாதையில், யோசனையில் நடக்காத. இங்கே நிறைய பேர்ட்ட இந்த பாவம் இருக்குது. ஆவியானவர் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் அந்தரங்கத்தில் தேவனுக்கு விருப்பமில்லாத அசுசியான காரியங்களை செய்யக்கூடிய நபர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. இது மனுஷனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் 7 கண்கள் உள்ளவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய கண்ணுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்குச்சுன்னா அப்போ உன்னுடைய முகத்திரை கிழிஞ்சு உன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்தரங்க வெளிப்பட ஆரம்பிச்சிடும். தயவுசெய்து பாவமான காரியத்திற்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தரிடத்தில் நெருங்குங்க. எவ்வளவோ நேரம் கொடுக்குறார். மனுஷன்ட்ட பேசுறதை நிறுத்திட்டு கர்த்தரிடத்தில் பேசுங்க. நேரத்தை கர்த்தருக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீ எதை விதிக்கிறாயோ அதைத்தான் அறுப்ப. நீ எதை கட்டுகிறாயோ அதுதான் உனக்கு நிலையாய் கட்டப்படும். பூமியில் எதை விதைக்கிறாயோ அதை கர்த்தர் அறுவடை செய்வார். இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, இயேசுவுக்காக அடிக்கப்படவும் அவமானப்படவும் பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் அவர்களுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? சந்தோஷப்பட்டு ஆலோசனை சங்கத்தை விட்டு போனார்கள். அப்போ சுவிசேஷம் சொன்னதுக்கு அவமானம் வந்துச்சு, அடிபட்டாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் அப்படிலாம் இருந்தாலும் மனசுக்குள்ளே என்ன பட்டாங்க தெரியுமா? சந்தோஷப்பட்டாங்க. எதுக்கு? இந்த அவமானப்பட நான் பாத்திரவானாக இருக்கிறேனே, இயேசுவுக்காக அடிபட நான் ஆயத்தமாக இருந்திருக்கிறேனே, என்னையும் கர்த்தர் அப்படி ஒரு பாத்திரமாய் தெரிந்து கொண்டாரே, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். அடி வாங்கிட்டு பயந்துட்டு விட்டுறல ஊழியத்தை, தினந்தோறும் போய் பிரசங்கித்தார்கள். அடுத்து பாருங்களேன், அப்போஸ்தலர் புஸ்தகம் 16:23. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 16:23. தேங்க்யூ ஜீசஸ்.
அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலைகளை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டு அநேக அடி அடித்து சிறைச்சாலைகளை வைத்து கால்களுக்கெல்லாம் விலங்கு போட்டு உட்காவலறையில் அவர்களை வைத்திருந்தார்கள். ஆனால் இத்தனை அடி மிதி வாங்கினாலும் ஜெபம் பண்ணி பாட்டு பாடினார்கள். சிறைச்சாலை அஸ்திவாரம் எல்லாம் அசையும்படி கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ பழைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் பயந்தவர்கள், ஒளிந்தவர்கள், தெரியாதுன்னு சொன்னவங்கெல்லாம் அபிஷேகத்தை வந்த உடனே, அபிஷேகத்தை பெற்ற உடனே நற்கந்தகமாக எரிந்தார்கள், பிரகாசித்தார்கள், ஜுவாலித்தார்கள். அவங்களுக்கு அடியெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன வேணாலும் படிச்சுக்கிறேன். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. சரீரத்தை தானே அவங்களால ஏதாவது செய்ய முடியும். ஆத்துமாவை என்ன செய்ய முடியும்? ஆத்துமா கர்த்தருக்கு சொந்தம், ஆவி கர்த்தருக்கு சொந்தம், உள்ள இருக்கிற ஜீவன் கர்த்தருக்கு சொந்தம். அவங்க மீதி விரட்டினா எதை விரட்டுவாங்க? உடம்பத்தான் அவங்களால ஏதாவது செய்ய முடியும். உடம்ப செய்யறதுக்கு நீ பயப்படாத, ஆவியை கொல்ல வல்லவருக்கு நீ பயப்படு. பார்த்தீங்களா, பவுலும் சீலாவை அத்தனை அடி அடித்தாலும் ஜெபத்தை நிறுத்தினாங்களா? இதாங்க ஊழியம். பாட்டை நிறுத்தினாங்களா? வீட்டுக்காரர் கொஞ்சம் மோத்தை சுழிச்ச உடனே ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நான் இனிமேல் ஜெபிக்கலை, வாயை மூடிக்கிறேன். யாராவது ஒருத்தர் உனக்கு 2 முறை முறைச்சிட்டா உடனே உன் போக்கு மாறிடுது. பயப்படாத. மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும். என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தில் நான் பார்த்துட்டேன். எவ்வளவு பிரச்சனைகளை கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை கூட்டங்களை என் மேலே வச்சிருக்கிறாங்க, எத்தனை பிரச்சனைகளை என் வாழ்க்கையில் வந்திருக்குது. ஆனால் எந்த பிரச்சனையுமே என்னை மேற்கொள்ளலை. கர்த்தருடைய கரம் என்னை வெளியே கொண்டு வந்துச்சு. கைத்தட்டி கர்த்தர், உன்னை பயப்படாதே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் முடிவு நீ தான் வெற்றி பெறுவ. கைத்தட்டி கர்த்தர். கடைசியில் முடிவு ஜெயம். பரலோகம் தான் ஜெயிக்கும், பாதாளம் தோத்து தான் போகும். பாதாளம் ஒரு நாள் நிற்கவே நிற்காது. ஏன்னா நம்மளோடு இருக்கிறவர் சொல்கிறாரு, பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன், திடம் கொண்டு வளம் கொண்டு திடமனதாயிரு, பயப்படாமல் பேசு. இந்த ஜனங்கள் நிறைய பேர் நான் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் அப்படி தான் நம்ம மத்தியில் சொல்கிறார். இன்னும் பாருங்களேன், அடுத்து 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவன் முன்னாடி எப்படி இருந்தான்? இவனை அடி வாங்குறானே, இவனை குறித்து கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை தான் அது. அடி வாங்கிறதுக்கு காரணம் இங்கே சொல்கிறார் பார். 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு. பவுலுடைய ஊழியம் என்னது? பாடுபட வேண்டிய ஊழியம். உங்கள் ஊழியமும் அப்படி தான் இருக்கும். இயேசுவுக்காக சில பாடுகள், சில அவமானங்கள், சில நிந்தைகள், சில பரியாசங்கள், சில இழப்புகள், சில ஏமாற்றங்கள், சில விரக்திகள், சில விதமான துக்கங்கள். ஊழியத்தின் நிமித்தம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஊழியமே இல்லாமல் இருந்தால் நம்ம உலக மனுஷனை போல வாழ்ந்திருக்கலாம். அப்போ இந்த ஊழியம் பவுலுக்கு சொல்லிட்டார், வரும் பொழுதே என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் இவனுக்கு காண்பிப்பேன். அப்போ ஊழியங்கிறது கொஞ்சம் பாடுகள் இருக்கும். அதுக்காக பயப்படக்கூடாது. பாடுகளோடு பரலோகம் இருக்குது, பாடுகளோடு மகிமை இருக்குது, பாடுகளோடு மேன்மை இருக்குது. ஒரு தேவ ஊழியக்காரர் கடினமான ஊழியத்தை செய்தார், மிக கடினமான ஊழியம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், இவ்வளோ கஷ்டமான ஒரு ஊழியத்தை நான் செய்கிறேனே ஆண்டவரே, எனக்கு பரலோகத்தில் நீர் என்ன கொடுப்பீர்? பரலோகத்தில் எனக்கு என்ன மகிமை இருக்குது? அதை பூமியில் இருக்கும் பொழுதே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என் நினைவு சரியாக தவறான்னு தெரியல, ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பரலோகத்தில் நீர் எனக்கு என்ன தரப்போகிறீர்? அப்போ அவருடைய ஆவியை கர்த்தர் எடுத்து கூட்டி கொண்டு போனார். பரலோகத்தினுடைய நுழை வாயிலில் போய் அவருடைய ஆவி விடப்பட்டுச்சு. அப்போ இயேசு கூட நின்னார். இயேசுவோடு தான் அவர் போனார். இப்போ நுழைவாயிலில் நுழையும் பொழுது இயேசு மறைஞ்சிட்டார். இப்போ இவர் மட்டும்தான் நிற்கிறார். அங்கே பார்த்தா தூரத்தில் பார்த்தா ஒரு பயங்கரமான சிங்காசனம் இருக்குது. அந்த சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து கம்பீரமாய் உட்கார்ந்துருக்கிறார். இங்கே பார்த்த இயேசுவுக்கும் அங்கே இருக்கிற இயேசுவுக்கும் 1 மில்லியனுக்கு மேலே வித்தியாசம். அவ்வளவு பயங்கரமான தோற்றத்தோடு, மகிமையின் தோற்றமாக, அப்படிப்பட்ட தோற்றத்தோடு அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார்.
இந்த வெளியில் வாசலில் நிற்கிற அவருடைய இருதயம் வெளவெளத்து போச்சு. இப்போ இம்புட்டு நேரம் நம்மளோடு இருந்த அந்த மகிமைக்கும் அங்கே அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த மகிமைக்கும் மில்லியன் மில்லியன் டிஃப்ரெண்ட் இருக்கே. இப்போ அவர் பரலோகத்துக்குள்ள நுழைவாயில் கேருபீன்கள், சேராபீன்கள், கேப்ரியல், மிகாவேல்கள், ஏஞ்சல்ஸ்கள் எல்லாம் நிற்கிறாங்களாம். எல்லாம் அவரை கூப்பிட்டார்களாம், வாங்கய்யா, இயேசுவுக்காக இந்த உலகத்தில் அநேக பாடுகள் வழியாய் ஊழியம் செஞ்ச உங்களை பரலோகம் இன்முகத்தோடு உங்களை வரவேற்கிறதுன்னு அவரை வரவேற்றாங்க. கேப்ரியல் கூப்பிட்டாரு, மிகாவேல் கூப்பிட்டாங்க, கேருபீன்கள், ஜீவன்கள், தூதர்களில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏஞ்சலில் நிறைய வித்தியாசமான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஜீவன்கள்ங்கிற ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, கேருபீன்கள்ங்கிற ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, சேராபீன்கள்ங்கிற ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, கேப்ரியல் ஏஞ்சல்ஸ் தனி, மிகாவேல் ஏஞ்சல்ஸ் தனி, பலவிதமான வித்தியாசம். இங்கே எப்படி நிறைய வித்தியாசம் இருக்கா, அது போல அங்கேயும் ஏஞ்சல்ஸுகளை டிஃப்ரெண்ட் யுத்த அதிபதிகள் இருப்பாங்க, சேனை தலைவர்கள் இருப்பாங்க. கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க, கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வர சொல்றார். உள்ள காலடி எடுத்து வைத்தால் ஆபிரகாம் இருக்கிறார், ஈசாக்கு இருக்கிறார், யாக்கோப்பு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் அவரை சந்தோஷமா கைத்தட்டி கிளாப் பண்ணி கூப்பிட்டாங்களாம். வா வா வா, வராயில எப்படியோ வெற்றியின் வேந்தனாய் ஊட்டத்தை முடிச்சுட்டு வர்றையே, நாங்களாம் உன்னை வரவேற்கிறோன்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியாது இவர் ஆவியில் போகிறது, அவர் நிஜமாவே வந்துட்டாருன்னு அவங்கெல்லாம் கைத்தட்டி வரவேற்கிறாங்க. இப்படியே அவர் உள்ள முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த 12 தூதர்கள், 12 சீசர்கள்லாம் இருக்காங்க. இப்படி கடந்து இப்போ ஏசப்பா கிட்ட நெருங்குறார். ஏசப்பா கிட்ட நெருங்கும் பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருந்த ஏசப்பா அப்படியே எழும்பி நின்று தன் 2 கரங்களை தட்டி அவரை வரவேற்றார். அப்போ அவர் அந்த பரலோகத்தில், அந்த தளத்தில், பொற்றளத்தில் விழுந்து உருண்டாராம். ஆண்டவரே, இந்த அற்ப மனுஷனை வரவேற்பதற்கு நீங்கள் உங்கள் சிங்காசனத்தை விட்டு எழும்பலாமா? இது ஒரு காலம் வேணாம் ஆண்டவரே. இத்தனை கோடி தூதர்கள் உங்களுக்கு இருக்காங்க சேவகர்களா, இத்தனை முற்பிதாக்கள் உங்களோடு இருக்கிறாங்க, அவங்களை விட நீர் எவ்வளவோ கோடி மடங்கு மிகப்பெரியவர். இவங்கெல்லாம் என்னை கூப்பிட்டது எனக்கு பெருசு கிடையாது, ஆனால் நீங்கள் எழும்பலாமா எனக்காகன்னு. அப்போ கர்த்தர் சொன்னாரா, எனக்காக உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்து நீ வரும் பொழுது உனக்கு நான் கொடுக்குற மிகப்பெரிய வெகுமதி, மகிமை, நான் எழுந்து என் பொன்னான கரங்களை தட்டி. அந்த பொன்னான கரம் என்ன கரம் தெரியுமா? சிலுவை சுமந்த கரம், ஆணி கடாவப்பட்ட கரம், இரத்தம் சிந்தின கரம், உனக்காக எனக்காக கோடி குஷ்டரோகிகளை தொட்ட கரம், குருடர்களை தொட்ட கரம், செவிடர்களை தொட்ட கரம், முடவர்களை தொட்ட கரம், பல வியாதிக்காரனை தொட்டு சுகமாக்கின கரத்தால் கைகளை தட்டி உன்னை நான் வரவேற்பேன், எனக்கு ஒரு ஊழியம் செய்வான் என்றால் அவனை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்களா? ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுக்குற கணம் என்ன கொடுப்பாரு? இந்த உலகத்தில் ஊழியக்காரனுக்கு மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது, சட்டம் பண்ண மாட்டேன், உங்களெல்லாம் அவ பெயரை சொல்லுவேன். காசுக்காக செய்கிறாங்க, சொத்துக்காக செய்கிறாங்க, பேரு புகழுக்காக செய்கிறாங்க, லட்சம் சொல்லுவாங்கங்க, உலகம் 1000 சொல்லட்டும். ஆனால் உன்னதமான ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு தெரியும் நம்முடைய இருதயம். அவர் சொல்லுவார் ஒரு நாளைக்கு, உண்மையும் உள்ள புத்தமும் உள்ள ஊழியக்காரனே, பிதாவினால் உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்துக்கு வான்னு சொல்லுவார் இல்லையா? அதுதான் நமக்கு கிடைக்கிற மேன்மை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒரு ஊழியக்காரனை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்து வாட்சி முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், எல்லாரும் தயவுசெய்து வேத புத்தகத்தை எடுத்து இதை நீங்கள் படித்தே ஆகணும். ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த பூமியில் இருக்கிற காரியங்கள், ஊழியம் செய்யணும்னு நமக்கு என்ன வந்துட்டாவே இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். 2 கொரிந்தியர் 11:23 வாசிக்கலாமா? அவர்கள் எபிரேயரா? எடுத்துட்டீங்களா? நான் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நான் இஸ்ரவேலர். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நான் ஆபிரகாமின் சந்ததி. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம். புத்தியனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். கவனிங்க, பவுல் எப்படிப்பட்டவர்? அதிகமாய் பிரயாசப்பட்டவர். அடுத்து அதிகமாய், கவனிங்க, பிரயாசம் இருந்தால் அடியும் இருக்கு. பிரயாசத்தோடு அடி இல்லாமல் ஊழியம் கிடையாது. சொல்லடி இருக்கு, அடுத்து நெஜ அடி இருக்கு, பொய்யடி இருக்கு, இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை அவமானப்படுத்துறதுக்கு பொய்யாய் குற்றம் சாட்டுவார்கள். ஒரு தேவ ஊழியக்காரர் மேலே ஒரு கொடூரமான பாவத்தை சொன்னாங்க. ஒரு பெண்ணை அவர் கொலை செய்துட்டாருன்னு சொல்லி துர்ச்செய்தியை பரப்பிட்டாங்க. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டு என்கொயரிலாம் வந்துருச்சு. நிறைய விதமான
புலன் விசாரணை எல்லாம் வந்துருச்சு, பேப்பர் எல்லாம் செய்தி போயிருச்சு. அன்னைக்கு இருந்த மீடியாக்கள் எல்லாம் அதை பப்ளிசிட்டி பண்ணி பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அப்போ மீடியாக்களில் வந்து கேட்டாங்களாம், ஐயா உங்களை பற்றி இப்படிலாம் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்களே, நீங்கள் வாட்டில் ஜெபம் பண்ணிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு அலையிறீங்களே, இதை பற்றி உங்களுக்கு வருத்தம் இல்லையா, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, இது உங்கள் மனசை துக்கப்படுத்தலையா அப்படி கேட்டாங்களாம். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்து நிமித்தம் உங்கள் பொய்யான குற்றஞ்சாட்டுவார்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மீது. அவரே சொன்னது தானே செய்கிறாங்க, புதுசாக ஒன்றும் இல்லைல்ல. ஏற்கனவே சொல்லிட்டார்ல, பொய்யாய் குற்றஞ்சாட்டுவார்கள்னு. இப்போ உங்களை விசாரிக்க வர்றாங்க, வரட்டும், விசாரிக்கட்டும். பயம் இல்லையா? எதுக்கு பயப்படணும்? எந்த உண்மையும் இல்லை, எல்லாமே கட்டுக்கதைகள். இது எல்லாமே மனுஷரால் திரிக்கப்பட்டிருக்க செயல். இதில் உண்மை எப்படி இருக்கும்? எல்லாம் விசாரிக்கட்டும். அவர்கள் வந்தாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, விசாரித்தாங்க, பலவிதமான குறுக்கு கேள்விகள் கேட்டாங்க. எல்லா பக்கத்தையும் பார்த்துட்டு கடைசியில் சொன்னாங்களாம், இது கற்பனை, ஒரிஜினல் கிடையாது, எந்த விதத்தில் இது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு கேஸை முடித்தாங்களாம். அந்த ஊழியக்கார்ட்ட கேட்குறப்ப அவர் சொன்னார், எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க? அவர் தான் சொன்னாராம், வசனம் இருக்கு இல்லையா, பொய்யாய் குற்றஞ்சாட்டுவார்கள். அப்போ பவுல் சொல்கிறாரு பாருங்க, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ப்ளஸ் அதிகமாய் நான் அடிக்கப்பட்டேன். அடுத்து பாருங்களே, அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டேன், அநேக தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டேன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 5 நாங்கு 200 அடிக்கு மேலே அவர் வாங்கியிருக்கிறார். யூதர்களால் மிலாறுகளால் அடி, சரி ரைட்டு. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லி எறி உண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ரா முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த. இதுதாங்க கஷ்டமாக இருக்கும். வெளியே இருக்க 1000 பேர் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்குவோம். ஆனால் சொந்தக்காரங்க சொன்னா, குடும்பத்தார் சொன்னா, நண்பர்கள் சொன்னா, மனைவி சொன்னா, பிள்ளைகள் சொன்னா, பெற்றோர்கள் சொன்னா, பெத்தெடுத்த பிள்ளைகள் உங்களை குற்றப்படுத்தினா, சுய ஜனங்கள், சொந்த ஜனங்களால். அடுத்து அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரர்கள் உண்டான மோசங்களிலும், பிரயாணத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்பிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசத்திலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தே. அப்போ ஊழியங்கிறது என்ன? பஞ்சுமெத்தையா? எங்கேயாவது சொகுசு வாழ்க்கை இருக்கா? அநேக முறை பட்டினி, அநேக முறை கண் விழிப்பு, அநேக முறை உபவாசம், அநேக முறை கட்டு காவல். இதுக்கு தாங்க கர்த்தர் கூப்பிட்றாரு. யாரு? யார் என் காரியமா போவான். எல்லாருமே இன்னைக்கு ஆளை அனுப்ப ரெடியாக இருக்கிறோம், தள்ளி விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இல்லை. வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. வேலைக்கு போகணும்னு படிக்கிறீங்க, ஆனால் தேவன் உங்களை எங்கே போகணும்னு வச்சுருக்கிறாருன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் படித்து முடிச்சுட்டு என்ன செய்யணும்? எல்லாம் வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் நம்ம நடிக்கிறோம், ரைட்டு தான். எல்லாருமே வேலைக்கு போனால் யாரு தான் ஊழியத்துக்கு போகிறது? எல்லாருமே வேலைன்னா யாரு தான் ஊழியத்துக்கு போவான்? எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வேலைக்கு போயிட்டா ஊழியம் யார்? ஒரு அரசர் என்ன பண்ணாரா, தன்னுடைய நாட்டில் இருக்கிற மக்களெல்லாம் வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் பால் கொண்டுட்டு வந்து என்னுடைய கஜானாவில் ஊற்றணும்னு சொன்னாராம். அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்களா, என்ன பெரிய தர்ம சங்கடமாக போச்சு. ராஜா 1 லிட்டர் பால் கேட்குறாரு, என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டிலேருந்து 1 லிட்டரை கொண்டு கொடுத்தோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகிறது? அதனால் என்ன பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் ஜெயசுதா கரெக்டாக பால் ஊற்றும், நம்ம பின்னாடியே தண்ணியை ஊற்றிடலான்ட்டு ஒருத்தர் தண்ணி கொண்டு போனார். இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே மற்றவங்க பால் ஊற்றுவாங்க, நம்ம தண்ணியை ஊற்றிட்டா பாலும் தண்ணியும் ஒன்றாயிரும்ல, அப்போ நான் என்ன ஊற்றுனேன்னு தெரியாமல் போயிரும்னுட்டு எல்லாருமே பால் சொம்பு எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் உள்ள எல்லாருமே என்ன தான் கொண்டு போகிறாங்க? ஹலோ, வெளியில் இருக்கிறது பால் சொம்பு, உள்ளே இருக்கிறது தண்ணி. இவங்க என்ன நினைக்கிறாங்க, லாரன்ஸ் ஊற்றிருப்பார், ஜெயராஜ் ஊற்றிருப்பார், அல்லது சாமுவேல் ஊற்றிருப்பார், அல்லது ஜெபராஜ் அண்ணே பெயருக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருப்பார் அவர் ஊற்றிடுவார்,
அல்லது சத்தியா சந்தியா ஊற்றிடும், அல்லது ஆரிக்கு மாரி ஊற்றிடும். உங்கள் பேரை சொல்லி வாயே எனக்கு வலிக்குது, எல்லாரும் ஊற்றிடுவாங்கன்னு அடுத்த ஆளுங்க தண்ணியை ஊற்றுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவர் ஊற்றுவார் இவர் ஊற்றுவார்னு ஊற்றியாச்சு. ராஜா வந்து எட்டி பார்த்தா முழுக்க முழுக்க என்னவா இருக்கு? பால் இருந்தால் தானே பால் தெரியும், பூராமே தண்ணி. ராஜா பார்க்குறாரு, என்னப்பா? ஒவ்வொருத்தராக கூப்பிட்டாரு, ஆரைக்கு மாரி வாமா பால் ஊற்றுனேன். ஐயோ, ஒரிஜினல் பால் கறந்த மாதிரியே கொண்டு வந்து ஊற்றுனேன். சத்யா நேராக அங்கேருந்து டைரெக்டாக டீப்பை வச்சு இங்கே அனுப்பிட்டேன். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கட்டுக்கதை அடிக்க முடியுமோ அடிக்கிறாங்க. ராஜா ஒவ்வொருத்தராக கேட்டார், ஏன்டா பூரா பேர் தண்ணியை ஊற்றிவிட்டு நம்ம என்ன கால்குலேஷன்? அவர் சொல்லிடுவார், அவர் ஜோம் பண்ணிடுவார், அவர் ஊழியத்துக்கு போயிடுவார், அவர் கரெக்டாக இருப்பார், நான் தான் சரியில்லை அவர். இப்படியே தாங்க எல்லாருமே. காலையில் எழுந்திரிச்சு கணவன் நினைக்கிறது மனைவி ஜோம் பண்ணியிருப்பாங்கன்னு, மனைவி நினைக்கிறது கணவன், ரெண்டு பேருமே ஜோம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நல்லா ரொம்ப நாள் பாருங்களே, ரெண்டு பேருமே ஓட்டையாக இருக்கான். அப்புறம் வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும்? நம்ம அடுத்தால நம்புகிறோம். நம்மளை காலையில் எழுந்திரிச்சு தேவ சமூகத்தில் உட்காந்துருக்காம நம்ம மற்ற காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனு, ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். இன்னைக்கு அவர் தான் இந்த வார்த்தையை கொடுக்குறார். ஏன் காரியமாக எப்போ தாப்பா போக போகிறீங்க? எப்போ தான் உங்கள் வேலையை முடிச்சு போடுவீங்க? எப்போ தான் உங்கள் வீட்டு வேலைக்கு முடிவு கட்டிட்டு என்கிட்ட வருவீங்க? எப்போ தான் திறப்பில் நிற்பீங்க? எப்போ தான் ஆத்தும ஆதாயம் பண்ணுவீங்க? எப்போ தான் என்னுடைய வருகைக்கு நீங்கள் ரெடி ஆவீங்க? எப்போ தான் என்னுடைய வருகையை பற்றி ஜனங்கள்கிட்ட வாயை திறந்து பேசுவீங்க? எப்போ தான் உங்கள் பூமிக்குரிய எண்ணத்தை விட்டுட்டு முடிவுக்கு வருவீங்க? ஆண்டவர் இன்னைக்கு கேட்குறாரு, நான் அதிகமாக பிரயாசப்பட்டேங்கிறார் பவுல். அந்த பிரயாசம் இன்னைக்கு நமக்கு வேணும். யாரெல்லாம் அனுப்புனார்? பேசிக்கிட்டே போன நிறையா இருக்குது. மோசையை அனுப்புனார், 2 தூதர்களை சோதம் குமார பட்டணத்துக்கு அனுப்பினார். எதுக்கு தெரியுமா? அழிக்கிறதுக்கு. சோதம் குமார பட்டணத்துக்கு 2 தூதர்கள் எதுக்கு வந்தாங்க? ஊரை அழிக்க வந்தாங்க. நம்ம கரெக்டாக போய் வேலையை செய்யலைன்னா அங்கேருந்து வந்துடுவாங்க. 2 ஏஞ்சல்ஸ் வந்துடுவாங்க. எதுக்கு? ஜீவனை எடுக்க வந்துடுவாங்க. நீ ஒன்றும் மரம் ஒன்றும் கனி கொடுக்க மாட்டேங்குது, இது வேஸ்ட்டாக தான் நிலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குது, எருவை தான் தின்னுக்கிட்டு இருக்கு, அதனால் அந்த மரத்தை வெட்டு, வேறு மரத்தை வச்சிடலான்ட்டு கனியை பிடுங்க, மரத்தை பிடுங்க. தூதர்கள் வந்துடுவாங்க, 2 தூதர்கள் வந்துடுவாங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வருவோம். ஆண்டவரை பற்றி யாருக்காவது சொல்லுவோம், எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிப்போம், தேசத்தை கிறிஸ்துவின் வார்த்தையால் நிரப்புவோம், எழுப்புதலை காண்போம். எல்லாரும் எழும்பி நின்று பரலோகத்தை நோக்கி பார்க்கலாம். ரீபா